அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? வாய்ஸ் கேட்குதுங்களா? வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களாமா? கிளியரா இருக்குங்க ஐயா, கேக்குது. ஓகே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாத்தையும் சந்திச்சு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னன்னா யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், அது ஏதோ செட்டிங் மாதிரி இருக்குது. ஸோ அதனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். அதை வந்து அப்லோட் பண்ணிடலாம். நம்ம இறைவனை வணங்கிட்டு வகுப்பு ஆரம்பிச்சுக்கலாம். நம்மை படித்த இறைவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையையும் நம்மளுக்கு போதித்த அனைத்து குருமாரையும் வணங்கி இன்றைய வகுப்பினை இதுவே ஆரம்பிப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லாத்துக்கும் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? அதை மட்டும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே செட்டிங்ஸ் புதுசா ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனால செட்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. ஸோ அதனால வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியரா இருக்கான்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் பேசுறது கேட்குதுங்களா? ஐயா, யாராச்சும் ஒருத்தர் வந்து கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. நான் பேசுறது கிளியரா கேட்குதா? வணக்கம் சார், வாழ்க வளமுடன். வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன். வாய்ஸ் கிளியரா கேட்குதுங்கம்மா? நான் பேசுறது கிளியரா கேட்குதா? வாய்ஸ் கிளியரா இருக்கு, ஆனா ரொம்ப லோவா இருக்குங்க சார். லோவா இருக்கு. ஆமாங்க சார். அது நாளைக்கு கிளாஸ் கொஞ்சம் சரி பண்ணிடுறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் செட்டிங்ஸ்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கு. நம்ம வந்து முதல்ல போன கடந்த கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கிரகங்களும் அது என்ன பாவத்துல இருந்தா எப்படி இருக்கும், எந்த மாதிரி காரகங்கள் வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முதல்ல பார்த்துருந்தோம். நம்ம அதுல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தோம். இப்போ நம்ம கிரகங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அதாவது இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்ததுன்னா இந்த பணிகளை செய்யும், அதே மாதிரி கிரகங்களுடைய காரகங்கள் இந்த வேலையில செய்யும் அப்படிங்கிற நம்ம முதலே பார்த்துக்கிட்டோம். ஐயா, நீங்க சொன்ன மாதிரிதான் என்னுடைய ஜாதகத்திலயும் இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்திலயும் வந்து அமைப்புகள் நீங்க சொன்ன மாதிரி அமைஞ்சிருக்குது. கிரகங்கள் இந்த இடத்துல தான் இருக்குது. பட் அதுக்குண்டான பலன்களை சரியா கொடுக்க மாட்டேங்குது. இல்ல அது நல்ல கிரகம் தான், ஒருத்தர் திரிகோணாதிபதி, அவர் யோகாதிபதியா இருக்காரு, இல்ல நல்ல இடத்துலதான் இருக்காரு, அப்படி இருந்தும் எனக்கு அந்த கிரகங்கள் வந்து சரியான முறையில வந்து அதனுடைய பலனை கொடுக்க மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து ஜாதகத்தை கணிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கிரகம் எங்க இருக்குது, ஆட்சி உச்சமா இருக்குதா, நட்பு வீட்டுல இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த கிரகம் நல்லா வலுவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்படிதானே எடுப்போம், ஜென்ரலா எடுப்போம்ல. ஓகேங்க, யாராச்சும் கொஞ்சம் அப்படி இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? குருனீங்க வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்குது. இன்னைக்கு கொஞ்சம் மைக்கு கொஞ்சம் வேற மைக் போட்டிருக்கேன், அதனால அப்படி இருக்குது. நாளைக்கு கொஞ்சம் அதை சரி பண்ணிடுறேன், வேற மைக் போட்டுருக்கலாம். நான் அது அவசரத்துல வந்து என்ன செக் பண்ணணும்னு தெரியாம நான் இது பண்ணிட்டேன். இதை போட்டிருக்கேன், நாளைக்கு நம்ம மாத்திக்கலாம். ஓகேங்களா ஐயா? ரவிச்சந்திரன் ஐயா, ஓகேங்களா? நாளைக்கு பண்ணிடலாம். ஓகே. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து மேலோட்டமா பார்த்துக்கணும். ஆனா அந்த கிரகம் ஏன் பலம் கொடுக்கல, பலன் கொடுக்கல, இல்ல பலமா இல்லை அப்படிங்கிறதுக்கு வந்து பராசரர் வந்து சத் பலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தார். சட் அப்படின்னா ஆறு அப்படின்னா, சஷ்டி அப்படிங்கிற சொன்னா ஆறு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப 6 விதமான பலங்களை நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 6 விதமான பலன்களை நம்ம வந்து செக் பண்ணணும். அந்த 6 பலன்கள் தான் வந்து ஒரு கிரகத்தோடைய வலிமையை நமக்கு சொல்லணும். அது எந்த மாதிரி பலன் கொடுக்க போகுது, எப்படி பலமா இருக்குது, எப்படி பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த 6 முறைகளை வச்சுதான் நம்ம வந்து உறுதிப்படுத்தணும்.
இதை நீங்க பார்க்காம மேலோட்டமா நம்ம வந்து இந்த கிரகம் வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது, திரிகோணத்துல அமர்ந்திருக்குது, யோகஸ்தானத்துல அமர்ந்திருக்குது, நல்ல நிலைமையில இருக்குது, ஆனா பலன் கொடுக்கல அப்படின்னு நம்ம எடுக்கவே கூடாது. எப்போ அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா சட்பலம் பார்க்கணும். ஒரு கிரகத்துக்கு அதனுடைய சட்பலம் பார்க்கணும். அப்ப சட்பலம் அப்படின்னா 6 விதமான பலன்களை செக் பண்ணணும். 6 விதமான பலங்கள், அத பலம், அதனுடைய ஸ்ட்ரென்த், வலிமை, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். 6 விதமான பலங்களை பார்க்கணும். அதை பார்த்துதான் நீங்க பலனை ஃபிக்ஸ் பண்ணணும். ப்ரிடிக்ஷன் எடுக்கும் போது இந்த 6 பலம் நீங்க செக் பண்ணாம ப்ரிடிக்ஷன் எடுத்தீங்கன்னா அது நிறைய குறைபாடுகளை கொடுக்கும். சரி, இந்த 6 பலம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து அது வந்து ஒரு ஒரு மெடிக்கல் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். 6 விதமான டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்ல 6 விதமான பரீட்சைகள், அப்படி ஒரு ஆய்வு பண்றதுக்கு 6 விதமான, ஒரு கிரகத்தை 6 விதமா ஆய்வுகள் பண்ணணும். அதான் சட் பலம் அப்படின்னு சொல்லி பராசர் வந்து 6 முறைகளை கொடுத்திருக்காரு. அந்த 6 முறையிலும் வந்து 18 கூறுகள் இருக்கு. அதாவது 2 இடத்துல வந்து விதவிதமான கூறுகள் இருக்கு. அதுல வந்து என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறது முதல்ல 6 பலம் என்னங்கிறத பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் 6 பலம்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். மொத்தம் என்னென்ன பலம், என்னென்ன பலம் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறோம். அதுல என்னென்ன கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது 2வது பார்த்துக்கலாம். அதுல என்னென்ன பார்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம 2வது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 6 பலம், அதாவது கிரக சட் பலம் போட்டுக்கணும். கிரக சட் பலம், 6 விதமான பலங்கள். கிரக சட் பலம், அதுல முதல் பலம் வந்து ஸ்தான பலம். ஸ்தான பலம், ஸ்தான பலம், ஸ்தானம்னா இடம், ஸ்தான பலம். 2வது திக் பலம். திக்குனா திசை, திக் பலம். 2வது திக் பலம். 3வது காலபலம். காலபலம் அதாவது டைம். காலம்னா டைம், நேரம். கால பலம். 3வது காலபலம். 4வது சேஷ்டா பலம். சேஷ்ட பலம், சேஷ்ட பலம். அது சுத்த தமிழ்ல சொல்லும்போது சேட்டை பலம் சொல்லுவாங்க, கதி பலம் சொல்லுவாங்க. சேஷ்ட பலம் வந்து கதி பலம், சேட்டை பலம் அப்படின்னு சொல்லலாம். 3 விதமா சொல்லுவாங்க. சேஷ்டா பலம், அதை வந்து 3வது பலம் தான். அத பேரு தான் வந்து சேட்டை பலம், கதி பலம் அப்படின்னு சொல்லலாம். கதி. 4வது பலம் நைசார்க்கிய பலம். நைசார்க்கிய பலம் அதாவது இயல்பான பலம். நைசார்க்கிக பலம், நைசார்க்கிக பலம். நைசார்க்கிக பலம். 6வது பலம் திருக் பலம். திருக் பலம். திருக்குனா பார்வை, பார்வை பலம், திருக்கு பலம். திருக்கு பலம். இதை வச்சு இந்த 6 பலம் தான் சட்பலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 6 விதமான பலம் தான் சட்பலம் அப்படின்னு. இந்த 6 விதமான பலங்களை ஆய்வு பண்ணியே ஆகணும். ஒரு கிரகத்தை எடுத்தீங்கன்னா அந்த கிரகத்தை இந்த 6 விதமான பலங்களை ஸ்ட்ரென்த், அந்த பலம் எப்படி, அந்த கிரகம் வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்குதா. அப்போ நல்ல கிரகம் ஸ்ட்ரென்த்தா இருந்தா இன்னும் நல்ல பலன் கொடுக்கும். அதனுடைய தசாபத்திலும் நல்ல பலனை கொடுக்கும். அதே மாதிரி வந்து அது கோச்சாவது நல்ல இடத்துக்கு வரும்போது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுக்கணும். அதே மாதிரி வந்து பலம் குறைவா இருக்குதுன்னா அந்த 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 கிரகம் எதனால பலம் குறைஞ்சிருக்குது, அதுக்கு எந்த மாதிரி வந்து நிவர்த்திகள் பார்க்கணும், அப்போ அதனுடைய தசாபுத்தில என்னென்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். திசாபுத்திக்கு போகும்போது சட்பலம் தெரியாம நீங்க போனீங்கன்னா திசாபுத்தி பலன்கள் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து இதுல வந்து
வேதகன் பாசகன் அப்படி சொல்லி நிறைய வரும், திசாபுத்தியில வரும். அது வரும்போதுமே இந்த பலங்கள் இல்லாம அதை போய் நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா அந்த டைம்ல என்ன நடக்குதுன்றது கரெக்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியாது. இந்த சத்பலம் தான் ஒருத்தரோட ஸ்ட்ரென்த். ஒரு மனுஷனுக்கு எப்படி அவனுடைய நடவடிக்கைகளை எடுக்கும். இப்ப நம்ம மிலிட்ரிக்கு போறாங்க, மிலிட்ரிக்கு போனோன்னே எடுத்துக்குவாங்களேன்? மிலிட்ரிக்கு போனோன்னே எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட், ரைட்டிங் டெஸ்ட், ஜெனரல் நாலேஜ் எப்படி இருக்கு, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இவங்க இந்த 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 ஒர்க்குக்கு இவங்க எலிஜிபிளா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா அவங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குது, அவங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு தான் அவங்க எடுப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு என்ன பலன் கொடுக்க போகுது, எந்த விதமான பலங்களை அனுபவிக்க போகுது, எதை கொடுக்க போகுது, இதனால நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு பயன்படும், எந்த இடத்துல யூஸ் பண்ணா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இந்த சத்பலம் இல்லாம நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுங்களா? இந்த 6 பலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுல 6 பலம்ல முதல் 2 பலம் திருப்பலத்துக்கும் சரி, ஃபர்ஸ்ட் ஸ்தான பலத்துக்கு அதுல 5 விதமான பார்ட்ஸ் இருக்கு, 5 விதமான பார்ட் இருக்கு. ஸ்தான பலத்துக்கு மட்டும், அதாவது இடபலம் போட்டோம் தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் அதுக்கு 5 டிவிஷன் இருக்குது. அதை செக் பண்றதுக்கு 5 டிவிஷன் இருக்குது. அதே மாதிரி 3வது போட்ட காலபலத்துக்கு மொத்தம் 9 டிவிஷன் இருக்கு. காலபலத்துக்கு 9 டிவிஷன் இருக்கு, 9 விதமான டெஸ்ட். அந்த காலபலத்தை 9 விதமா அனலைஸ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்தான பலத்தை 5 விதமா அனலைஸ் பண்ணணும். மற்றதுக்கெல்லாம் சிங்கிள் ஸ்டெப் தான். சிங்கிள் ஒவ்வொரு செக்கப்லயும் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஆனா ஸ்தான பலத்தையும் காலபலத்தையும் மட்டும், ஸ்தான பலத்தை 5 விதமாகவும் காலபலத்தை 9 விதமாகவும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஐயா புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நாளே கொஞ்சம் டஃபா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க, இன்னும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஐயா புரியுதுங்களா? இப்போ ஸ்தான பலத்தை 5 விதமான அனலைஸ் பண்ணணும்னு சொல்றோம். 5 விதமான அனலைஸ் பண்ணி தான் அதை ஒரு ரிப்போர்ட்டா நம்ம எடுக்கணும். அதே மாதிரி காலபலத்தை 9 விதமான அனலைஸ் பண்ணி தான் அதை ஒரு டெஸ்டா நம்ம கன்சிடர் பண்ணணும், ஒரு ரிப்போர்ட்டா எடுக்கணும். மற்றதெல்லாம் 4 நிலை. அப்போ மொத்தம் பாருங்க 18 விதமான டிவிஷன்ஸ் இருக்கு, 18 விதமான டெஸ்ட் இருக்கு. இருக்குதுங்களா? காலபலத்துக்கு 5, காலபலத்துக்கு 9, ஸ்தான பலத்துக்கு 5, மொத்தம் 14. மீதி 4 எண்ணத்துக்கு 4, மொத்தம் 18 விதமான டெஸ்ட் நம்ம பண்ணணும். ஒரு கிரகத்துக்கு 18 விதமான டெஸ்ட் பண்ணாம நீங்க பலன் எடுத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் எல்லாமே என்னோட ஜாதகத்துல கிரகங்கள் எல்லாமே வலுவா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ஆனா ஏன் லைஃப்ல ஏற்றத்தாழ்வு வருது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஒரு சிலர் இந்த கிரகம் எனக்கு நல்ல யோகத்தை கொடுக்க ஸ்தானத்துல இருக்குதுங்க, ஆனா அந்த கிரகத்தினால எனக்கு பாதிப்பே, அது ரொம்ப பாதிப்பு கொடுத்துட்டே இருக்கு, அதனால யூஸே இல்லாம இருக்குது அப்படின்னா அது ஸ்தான பலம், அதாவது சத்பலத்துல பலம் இழந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு பலன் கொடுக்காது. முதல்ல இந்த சத்பலத்தை நீங்க அனலைஸ் பண்ணாம கிரகத்துக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ண கூடாது. இப்போ 6 விதமான பலன்களை ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ வச்சு அதை வச்சு கால்குலேட் பண்ணினது தான் உங்களுக்கு அந்த 100% இந்த கிரகம் எந்த அளவுக்கு இவங்க ஜாதகத்துல வலுவா இருக்குங்கிறத நீங்க அனலைஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? புரியுதுங்க. இப்போ ஸ்தான பலம்ங்கிறது, ஸ்தான பலத்துல 5 டிவிஷன் இருக்குன்னு நான் சொன்னேன். ஸ்தான பலத்துல 5 டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் உச்ச பலம், ஸ்தான பலத்துக்குள்ள இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்ட் உச்ச பலம். அதாவது நம்ம உச்ச வீடு நீச்ச வீடு நம்மளுக்கு தெரியும்.
தெரியுங்களா தெரியாதுங்களா? உச்ச வீடு நீச்ச வீடு தெரியுமா? தெரியும். சரிங்க சரிங்க. ஓகே. இப்போ இந்த உச்ச பலம் அப்படிங்கிறது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும்? ஒரு கிரகம் வந்து உச்சபலம் எப்படி பண்ணணும், உச்ச நீச்சம் எப்படி பண்ணணும் முதல்ல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த ஃபார்முலாஸ் வந்து எப்படி பண்ணணுங்கிறது சொல்லியிருக்கோம். ஆனா இங்க வந்து ஸ்தான பலத்துல நம்ம எப்படி அனலைஸ் பண்றது? அதான் உச்ச வீட்டுல இருந்து உச்சம்னு எடுத்துறோம், நீச்ச வீட்டுல இருந்தா நீச்சம்னு எடுத்துறோம். ஆனா இந்த உச்ச வீட்டுல இருந்து நீச்ச வீட்டுக்கு போறதுக்குள்ள நம்ம ஒரு சொல்லியிருக்கோம், அவரோகரம் ஆரோகரம் ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆரோகரம் அவரோகரம் ஞாபகம் இருக்குல்லங்க? அதாவது ஒரு கிரகம் வந்து உச்ச வீட்டுல நீச்ச வீச்சுக்கு போச்சுன்னா அது என்ன வேணும்? ஆரோகணம். நீச்ச வீட்டுல இருந்து உச்ச வீட்டுக்கு போச்சுன்னா அவரோகணம். ஓகே, சூப்பர். அது பாருங்க. இப்போ இந்த ஆரோகணம் அவரோகணம் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த உச்ச பலம் அப்படிங்கிறது எப்படி நம்ம எடுக்கணும் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து சூரியன் வந்து மேசத்துல உச்சம், துலாம்ல நீச்சம். ஓகேங்களா? அப்ப அதுக்குள்ள எத்தனை வீடுகள் இருக்குது நம்மளுக்கு? 7 வீடுகள். 7 வீடு இருக்கு. 7வது வீடு நீச்சம். அப்ப 6 வீடு இருக்குங்களா? ஆமா. அப்போ இந்த 6 வீட்டையுமே ஒவ்வொரு வீட்டுல, அதாவது உச்சத்துல இருந்து வெளியே வர வர உச்ச வீட்டுல இருந்து நகர நகர அவர் பலம் குறைஞ்சுக்கிட்டே வருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு வீட்டுக்கு 15 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்டுக்கு 15 டிகிரி வச்சுட்டா, அப்போ 6 வீடு தாண்டும் போது அவர் 90 டிகிரி 90 மார்க் இழந்துருவாரா? ஒவ்வொரு வீட்டுக்கும் 15 மார்க் கம்மி ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து மேக்ஸ்ல 100 மார்க்ல இருக்காரு, புரியுதுங்களா? அடுத்தது ரிஷபத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு 15 மார்க் கம்மி ஆயிடுச்சு, 85 மார்க்குக்கு வந்துட்டாரு. ஏன்னா அவர் நீச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு, நீச்ச வீட்டை பக்கத்தால போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து மிதுனத்துக்கு போகும்போது அதுல இருந்து ஒரு 15 70 மார்க் வந்துட்டாரு. கன்னிக்கு கடகத்துக்கு வரும்போது 60, சிம்மத்துக்கு வரும்போது 45. ஓகே, புரியுதுங்களா? இப்படி புரியுது. அதாவது உச்சத்துல இருக்கும் போது 100 மார்க்கா வச்சுக்கணும், நீச்சத்துக்கு வரும்போது 0 மார்க்னு வச்சுக்கணும். அப்போ அந்த பலம், அதாவது கீழே இறங்க இறங்க உச்ச வீட்டுல இருந்து நீச்ச வீட்டுக்கு போற தூரத்தை வச்சு நம்ம இந்த உச்ச பலத்தை கண்டுபிடிக்கணும். அவத்த கிரகம் பலமா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டா, இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உச்சமா இருந்ததுன்னா 100 மார்க் போட்டுக்கங்க, நீச்சமா இருந்தா 0 போட்டுக்கங்க, மத்தியமத்துல இருந்ததுன்னா 50 மார்க் போட்டுக்கங்க. ஓகேங்களா? சிம்மத்துல இருக்கும்போது 50 போட்டுக்கலாம். ஆமா, சிம்மத்துல இருக்கும்போது 50 போட்டுக்கலாம். நம்மளுக்கு அதாவது எக்ஸாம்பிள் சொல்ல போச்சுன்னா, மேசத்துல இருந்து சிம்மம் வரைக்கும் அவர் வலுத்திருப்பார், நல்லா இருக்காரு. மேச சிம்மத்தை தாண்டிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து வலு இழந்துட்டாருன்னு அர்த்தம். ஓகேங்களா? பலம் இல்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் செவ்வாய் வந்து மகரத்துல உச்சம், கடகத்துல நீச்சம், கரெக்டுங்களா? அப்போ அப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போட்டுட்டு நீங்க வரணும். ஐயா யாருக்காச்சும் புரியலன்னா சொல்லுங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். புரியலன்னா சந்தேகமா எதுவுமே யோசிக்க வேண்டாம், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வச்சுதான் நீங்க வந்து ஐயா கொஞ்சம் எக்கோ அடிக்கிறதுனால விட்டு விட்டு கேட்கற மாதிரி இருக்கு. அது எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஹெட்போன் இன்னைக்கு நான் அந்த மைக் எடுத்துட்டு வராம வந்துட்டேன், எனக்கு ஆபீஸ்ல வர அவசரத்துல. நாளைக்கு நான் அதை ரெடி பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா? இன்னைக்கு நீங்க ஐயா அந்த எக்கோ இல்ல, வேற யாருக்கும் அன்மியூட் பண்ணிருக்கனால அந்த எக்கோ ஆப்போசிட்ல அப்படி கேக்குது சத்தமா. ஓகே ஓகே ஓகே, சரி சரி. ஓகே, இப்ப கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்கும். ஓகே, நல்லா. ஓகே, அடுத்தது இது சப்த வர்க்க பலம் அப்படிம்பாங்க. சப்த வர்க்க பலம். இந்த சப்த வர்க்கம் பலம் பண்றதுக்கு வந்து என்னன்னா, வர்க்க சக்கரங்கள் வந்து நம்ம வந்து ஆய்வு பண்ணணும். மொத்தம் 6 விதமான வர்க்க சக்கரங்கள் இருக்குது. அது எப்படி வர்க்க சக்கரங்கள் போடணும் அப்படிங்கறத நம்ம தனியா சப்ஜெக்ட் எடுப்போம். நவாம்ச சக்கரம் எப்படி போடணும், ஸ்ரீராம்ச சக்கரம் எப்படி போடணும் அப்படிங்கறத நம்ம எடுப்போம். தனியா எடுத்து தந்துடுறேன் உங்களுக்கு. சப்தவாசம்,
இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் அந்த சக்கரத்தை எப்படி வந்து நம்ம போடணும், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த சக்கரங்களை வச்சுதான் ரெண்டாவது சப்த வர்க்க பலம் அப்படின்னு சொல்லுவோம். சப்தம்னா 7 வர்க்க சக்கரங்களை வச்சு நம்ம வந்து ரெண்டாவது பலத்தை கண்டுபிடிப்போம். அதுல 7 சக்கரங்கள் சப்த வர்க்க சக்கரம் சொல்லணும்ல, அதுல அந்த 7 சக்கரங்கள்னா என்னன்னு பிராக்கெட்ல போட்டு வச்சிருங்க. இது வந்து நம்ம வர்க்க சக்கரங்கள் எடுக்கும் போது அதுல வந்து இந்த சப்ஜெக்ட் வந்துடும். அப்போ அங்க நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த டீடைல்ஸும் கொண்டு வந்து இங்க நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு கிரகத்தை எத்தனை ஆய்வு பண்ணணும்னு பார்த்துக்கணும். இப்ப எல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு, சாஃப்ட்வேர்ஸ்ல பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் வந்து நம்ம மேனுவலா எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சாதான் ஒருவேளை வந்து நாளைக்கு சாஃப்ட்வேர் ஏதாவது கரெக்ட் ஆனாலும் நம்ம கையில வந்து போடுறதுக்கு வசதியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சக்கரம் ராசி சக்கரம் D1 அப்படிப்பாங்க. இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. D1 டிவிஷன் 1 இல்லைன்னா சார்ட் 1 D1 ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கோரை சக்கரம் அப்படிப்பாங்க. கோரை சக்கரம் நம்ம போடுற ஓரை அந்த இதுல இந்த கோரை சக்கரம் வேற. D2ன்னு போட்டுக்கோங்க. மூணாவது திரேக்கானம் D3. திரேக்கான சக்கரம். இது வந்து D3. அடுத்தது சப்தமாம்சம் அம்சம்ங்கிறது அம்சம் அப்படிங்கிறது சப்தமாம்சம் அப்படின்னு D7. சப்தம்னா 7 நான் சொல்லியிருக்கேன். சப்தமாம்சம் 7வது அம்சம் அப்படிங்கிறதா D7. அடுத்தது நவாம்சம் D9. நவாம்ச சக்கரம் D9. அடுத்தது நவாம்சம் வந்து D7ங்களா சார்? D9ங்கம்மா. நவாம்சம் வந்து D9. ஓகே. சப்தமாம்சம் D7. D9 வந்து நவாம்சம். அடுத்தது துவாதாம்சம் துவாதசின்னு சொல்றோம்ல, அந்த துவாதான்னா 12ன்னு அர்த்தம். துவாதாம்சம் அது D12 12 D12. அடுத்தது திரிம்சாம்சம் D30 D30. ஏழு சக்கரங்கள் வந்திருக்குங்களா? 7 சக்கரம் வந்திருக்குங்களா? வந்திருக்குங்க. ஓகே, நல்லது. இந்த 7 சக்கரங்கள்ல எந்தெந்த கிரகம், இதுல வந்து நம்ம பெருசா கால்குலேஷன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அதாவது இந்த 7 சக்கரங்கள் வரைகிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இந்த சக்கரத்தை எப்படி வந்து நம்ம வந்து எங்கெங்க வந்து பிளானட்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது நம்ம வர்க்க சக்கரங்கள் எடுக்கும் போது அதை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். இந்த 7 சக்கரங்கள் நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா எந்த கிரகம் உச்ச நீச்சம் அடைஞ்சிருக்குது, எந்த கிரகம் மூல திரிகோணத்துல இருக்குது, எந்த கிரகம் கேந்திரத்துல இருக்குது, எந்த கிரகம் திரிகோணத்துல இருக்குது அப்படிங்கிற மட்டும் அனலைஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா இது ஒரு பலத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். புரியுதுங்களா? இந்த 7 கட்டத்திலையுமே இந்த 7 சக்கரங்கள்லயும் எந்தெந்த கிரகம்
நட்பு வீட்டுல இருக்குது, எந்த கிரகம் மூல திரிகோண வீட்டுல இருக்குது, எந்த வீடு சம வீட்டுல இருக்குது, எந்த கிரகம் பகை வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அதை வச்சுதான் நம்ம இந்த வர்க்க சக்கரத்தை, இந்த சப்த வர்க்க பலத்தை நம்ம கண்டுபிடிப்போம். மொத்தம் வந்து 16 விதமான சக்கரங்கள் இருக்குது. வர்க்க சக்கரங்கள் 16, அதுக்கு மேலே இருக்குது. ஆனா பராசரர் ரொம்ப முக்கியமா சொன்னது 16 வர்க்க சக்கரங்கள். அதுலயும் வந்து கிரகத்தோட பலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 7 சக்கரங்கள் ரொம்ப முக்கியம். இந்த 7 சக்கரங்கள் ரொம்ப முக்கியம். அடுத்தது ஓஜ யுக்ம பலம். ஓஜ யுக்ம, அதாவது ஓஜ யுக்மன்னா ஆண் பெண் அப்படின்னு அர்த்தம். ஓஜனா ஆண், யுக்மன்னா பெண். ராசி அம்ச பலம், இது வந்து 3வது. யோஜ யுக்ம ராசி அம்ச பலம். ஐயா இன்னொரு டைம் சொல்லுங்க, புரியல. ஓஜ, ஓ ஜ, யுக்ம, யு, இதுல வரைஞ்சு காமிச்சிட்டு. அது தெரியுதுங்களா? அது தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? அது எழுதிட்டீங்களா? ஓகே. ஐயா எதுவும் தெரியலையா அதுல? வெறும் போர்டு தான் தெரிஞ்சது. வெறும் போர்டு தான் இருந்துச்சு. அது மேல இருந்துச்சு. அது சரி, நான் சாட்ல போடுறேன், பாத்துக்கோங்க. சாட்ல ஓகே போட்டுங்களா? சார். ஆ போடுறேன் சார். இப்ப வந்துச்சு, சாட்ல வந்திருக்கு பாருங்க. ஓகே சார். ஓஜ யுக்ம ஆ, ராசி. ஓஜ யுக்ம. இது என்ன, எந்த கிரகம் வந்து இப்ப நம்ம சொல்லியிருக்கோம், ஆண் பெண் ராசிகள் சொல்லியிருக்கோம்லங்க. ஆண் ராசி ஆமா. பெண் ராசி நம்ம சொல்லியிருக்கோம்லங்க. ஆமாங்க ஐயா. இப்போ இதுல வந்து கிரகங்கள் வந்து ஆண் கிரகம் ஆண் ராசிலோ இல்ல பெண் கிரகம் பெண் ராசிலோ இருக்கா அப்படிங்கிறத வச்சும் பலம் எடுப்போம். அதுதான் இந்த ஓஜ
யுக்ம பலம் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? இது எப்படி எடுக்கிறதுங்க நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துறேன். இப்போ அதுக்கு எழுதிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி எப்படி வந்து செக் பண்ணணும் அப்படிங்கறத நான் ஒவ்வொரு ஸ்டேஜா நான் சொல்லி கொடுத்துருவேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் நம்ம இந்த 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 வரப்போற கிளாஸ்ல வந்து இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு வந்து முதல்ல இந்த பொருளடக்கம் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது கேந்திர பலம். கேந்திர பலம் அடுத்தது திரேக்கான பலம். திரேக்கான பலம் திரேக்கான பலம். Okay. இப்ப நம்ம வந்து இதுல இருக்கிற அஞ்சு அஞ்சு டிவிஷன் பார்த்துட்டோமே. ஸ்தான பலத்துல இருக்கிற அஞ்சு டிவிஷன் பார்த்துட்டுங்களா? ஆமாங்க ஐயா. அடுத்தது அடுத்தது கால பலத்துல இருக்கிற 9 டிவிஷன். கால பலத்தை அனலைஸ் பண்ணக்கூடிய 9 டிவிஷன் பார்க்கணும். காலபலம் போட்டுக்கணும். காலபலமும் அதன் உட்பிரிவுகளும் அப்படி போட்டுக்கணும். இல்ல உட்கூறுகள்னு போட்டுக்கலாம். காலபலம் அதுல ஃபர்ஸ்ட் நத உன்னத பலம். நத உன்னத பலம் இது நான் இதுல போடுறேன், சாட்ல போட்டுருங்க. நத உன்னத பலம். நத உன்னத அப்படிங்கிறதுக்கு மீனிங் தெரியுங்களா? நத உன்னத தெரியாதுங்க. தெரியல தெரியல. நதம் உன்னதம் அதாவது நம்ம காலையில வந்து சூரிய உதயத்து வந்து சூரிய அஸ்தமனம். அப்போ இதுக்கு ரெண்டு வந்து நம்ம என்ன மத்தியமம் மதியானம் அடுமம். சூரியனுடைய நடுநிலை. அதாவது சூரியன் வந்து நல்ல வலுவா இருக்கிற இடம். மத்தியானத்துல சூரியன் எப்படி இருப்பாரு? சூரியன் மத்தியானம் எப்படி ஹெவியா இருக்கும். உச்சி வெயில்ல இருப்பார். நல்ல உச்சமா இருப்பாரு. நல்ல உச்சியில இருப்பாரு. அந்த மாதிரிதான். அதாவது ஒருத்தர் பிறந்த நேரத்துக்கும் அதனுடைய நடுப்பகல் நாளிகை அப்படி பேசணும். அதாவது நம்ம வந்து ஆதி அந்த பரம நாளிகைன்னு கணக்கு பண்ணுவோம். அது நடு நாளிகைன்னு ஒண்ணு கணக்கெடுப்போம். அதாவது ஆதி அந்த பரம நாளிகையில நடு நாளிகை. இப்ப வந்து ஒருத்தரோட ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 26 நாளிகை இருக்குது அப்படிங்கிறாங்கன்னா அது நடு நாளிகைங்கிறது 13 நாளிகை வரும். ஓகேங்களா? 13 நாளிகை வரும். ஒரே நிமிஷம்.
அதாவது நதம் அப்படிங்கிறது என்ன, ஒருத்தர் பிறந்த நாளிகைக்கும் அதன் அந்த நட்சத்திரத்தோட நடு நாளிகை, அதாவது நடுப்பகல் நாளிகை என்று சொல்லுவோம், அந்த நாளிகைக்கும் இடப்பட்ட தூரம் நதம் அப்படின்னு சொல்லுவோம். பிறந்ததுல இருந்து இப்ப ஒண்ணும் இல்ல, சூரிய உதயத்துல இருந்து மத்தியானம் வரைக்கும், உச்சி வெயில் உச்ச காலம் வரைக்குமே நம்மளுக்கு அது நதம் அப்படின்னு. புரியுதுங்களா? புரியுதுங்க. அதே அந்த உச்சியிலிருந்து நள்ளிரவு நடு இரவு, இப்ப நம்ம ஒண்ணு எப்படி சொல்லணும்னா, காலையில 12 மணில இருந்து, அதாவது 00:01 இருந்து ஆரம்பிச்சு மதியானம் 12 மணி வரைக்கும் நதம். அதே 12:01க்கு ஆரம்பிச்சு நைட்டு 24 மணி நேரம், அப்போ 00 வரைக்குமே அது உன்னதம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? 00:01 ஆரம்பிச்சு, அதாவது புரியுதுங்க சார். நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு மதியானம் 12 மணி வரைக்கும் நதம். மதியானம் 12 மணி இருந்து நடுராத்திரியோட 12 மணி வரைக்கும் உன்னதம். அதே மாதிரிதான் ஒருத்தரோட ஜாதகத்துல ஒரு கிரகம் அந்த அந்த எந்த நேரத்தை தாண்டி வந்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நதம் உன்னத பலத்தை அனுபவிக்கும். ஓகேங்களா? ஐயா ஓகேங்க அப்படின்னா புரியுது. ஐயா நைட் இதுல இருந்து கணக்குங்களா? நைட்டு 12 மணி இருந்து காலையில 12 மணி வரைக்கும் அப்படி கணக்கா? ஐயா, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இல்ல காலையில் உதயம் டு உச்சம் அப்படி எடுத்துக்கலாமா இல்ல? அப்படியும் வைக்கலாம். அதுவும் கணக்கு தான். உச்சத்துல இருந்து அஸ்தமனம் அப்படி வரைக்கும் வைக்கலாம். அதுவும் நம்மளுக்கு அந்த கணக்கு வந்துடும். ஆனா நம்ம என்னன்னா நாளிகை கணக்கு போடணும். இதுக்கு நாளிகை கணக்கு போட்டு எடுக்கணும். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த டைப்ல சொன்னேன். ஓகேங்க. அடுத்தது பக்ஷபலம். பச்சி சொல்லுவோம் இல்லைங்க, பச்சி. அத பக்ஷபலம். பக்ஷபலம்னா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா அமரபட்சம் சொல்லுவோமா இல்லைங்களா? வளர்பை தேய்பிறக்கு அந்த மாதிரி பக்ஷபலம். கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம் சார். சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம், அந்த பட்சம். அதாவது இது சந்திரனை வச்சு நம்ம எடுக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு வந்தீங்க, ஏதோ நல்ல இன்ட்ரெஸ்டா எடுப்பீங்க போதுன்னா தியரியில உட்கார வச்சிட்டீங்க நீங்க அப்படின்னு, இன்னைக்கு எழுத விட்டீங்களே அப்படின்னு. இல்லைன்னா அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல இதெல்லாம் படிச்சிட முடியுமான்னு ஒரு பக்கம் பயமா இருக்குதுங்க சார். அதெல்லாம் ஈஸியா எடுத்துடலாங்கண்ணா. எவ்வளவோ கத்துக்கிட்டோமா, இதெல்லாம் கத்துக்கிறதுல ஈஸி தான். நீங்க எப்போ வந்தாலும் லேட்டஸ்டா வருவீங்க ஐயா. அது மாதிரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எடுத்தலாம், ஈஸியா எடுத்துடலாம். ஆமா, நீங்க அதெல்லாம் ஒன்னும் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் ஈஸியா கத்துக்கலாம். ஓகேங்களா? நான் எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு சிம்பிளா எப்படி ஈஸியா எடுத்தாகணுமோ அந்த மாதிரி எடுத்தேன். ஓகே சார். உங்களோட எல்லா கிளாஸுமே உண்மையில வெரி சிம்பிள் தான். நான் நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் சார். தேங்க்யூ. அதனால எதுவும் ஐயோ கத்துக்க முடியுமான்னு யோசிக்க வேண்டாம். நான் சப்ஜெக்ட் ரொம்ப டஃபா இருந்ததுன்னா அதை நான் முதல்ல ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏன்னா நான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியா எடுத்தா தான் உங்களுக்கு அதை எப்படி நான் ஈஸியா கத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். ஸோ நான் எப்படி கத்துக்கிட்டனோ அந்த விதத்துல நான் சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் இந்த இதெல்லாம் ஈஸியா வந்துட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம், எது யோசிக்க வேண்டாம். ஓகே, அடுத்தது பக்ஷபலம். பக்ஷம் எழுதிட்டீங்களா? பச்சைப்பழம் அதை எழுதி வச்சுங்களா? அடுத்தது திரிபாக பலம். திரிபாக பலம். திரிபாக பலம். திரிபாக பலம். இத என்ன பண்ணணும்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அத 3 விதமா பிரிக்கணும். அதுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. அப்ப நைட் வர்றதுக்கு பலம் இல்லைங்கன்னா நம்ம எடுக்க வேண்டாம்.
அதுக்கு வந்து நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஒரு சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள்ள வருது பார்த்தீங்கன்னா ஒரு காலம். அந்த காலத்தை 3ஆ பிரிச்சு அதுல எந்த காலத்துல எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்த எடுத்துருக்குது அப்படிங்கிறது நம்ம கணக்கு இருக்குது. அந்த மெத்தட்ல அதை நம்ம பார்ப்போம். அதை வந்து திரிபாக பலம் அப்படின்னு. திரிபாகம்னா திரினா 3 அப்படின்னு அர்த்தம். 3ன்னு அர்த்தம். அதாவது திரிபாக பலம் அப்படின்னா 3 விதமான பாகமா பண்ணி அதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத திரிபாக பலம் அப்படிங்கிறது. இதுக்கு சில கணக்குகள் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது வருட பலம். 4வதா வந்து வருட பலம். 5வது மாத பலம். மாத பலம். 6வது வார பலம். வாரம். 7வது ஓரை பலம். ஓரை. இந்த ஓரை வந்து நம்ம வந்து டெய்லி சொல்றோம்ல, சுக்கிர ஓரை சந்திர ஓரை அப்படின்னு சொல்றோம்னா அந்த பலம் ஓரை பலம். இப்போ நம்ம சொல்லுவாங்க ஓரை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஓரை வந்து டெய்லி அன்றாட யூஸுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. ஆனா இதை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து நிறைய ரெமெடிக்கு எடுக்கும் ஓரையை வந்து. அதை வந்து எப்படிங்கிறது வந்து அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் போட்டு தான் எடுத்தாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு ஓரை நடக்குது அப்படின்னா கோச்சாரத்துல ஒரு கிரகம் லக்ன பலம் பெற்றிருக்கும். ஒரு கிரகம் வந்து லக்ன பலம் பெற்றிருக்கும். அந்த லக்ன பலம் வந்து நம்மளுடைய இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒரு 4ஆம் வீட்டு அதிபதி வச்சுக்கோங்க. அவர் வந்து வாகனம் எடுக்கணுங்கிறாங்க. இல்ல வாகனத்தை எடுக்கிறதுக்கு நான் ஏதாச்சும் ரெமெடி பண்ணா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறான்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கிரகம் லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி எப்போ கோச்சாரத்துல அந்த கோச்சாரத்துக்குன்னு ஒரு லக்னம் விடுவோம். அந்த கோச்சாரத்துக்கு ஒரு லக்னம் விடுவோம். அந்த லக்னத்துக்கு ஸ்தான பலம் பெற்று அவருக்கு ஓரை பலம் கிடைக்குதோ அந்த சமயத்தை அந்த காரியத்தை செஞ்சாங்கன்னா அது 100% சக்சஸ். இதை வந்து நான் எப்படி எடுக்கணுங்கிறத வந்து நான் ஒரு தனியா ஒரு கிளாஸ் கொடுத்தேன். அது வந்து ரெமெடி எடுக்கிறதுக்கு சூப்பரா ஈஸியா ரெமெடி எடுத்துடலாம். இந்த டைம்ல இதை பண்ணா அந்த அதாவது நம்ம சொல்லுவாங்க என்ன, விதை விதைக்கிற காலம் வந்து நல்ல காலமா பார்த்து விதை விதைச்சா அதனுடைய அறுவடை நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்துல வந்து 4ஆம் இடத்த அதிபதி கெட்டு போயிட்டாரு. இவங்களுக்கு சொந்த வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இல்லப்பா, வீடு வாங்குறதுக்கு யோகம் இல்லை, உள்ளூர்ல இருக்க முடியாது, 4ஆம் அதிபதி கெட்டா உள்ளூர்ல இருக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து வெளியூர் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, உள்ளூருக்குள்ளே நான் ஏதாச்சும் பண்ணுங்க. ஆனா உள்ளூருக்குள்ள இருந்தா உங்களுக்கு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு உள்ளூர் ஒத்து வராது, அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடும், இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது செலவு இருக்கும், மனசுல ஒரு நிம்மதியே இருக்காது. 4ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்துடும். மனசுல நிம்மதி இருக்காது, ஏதோ ஒரு குழப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், தேவையில்லாத பயத்தை கொடுக்கும், அதை வந்து வீட்டுல நிம்மதி இருக்காது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்ப அதை வந்து சரி பண்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்போ கோச்சாரத்துல ஒருத்தரோட லக்னத்துக்கு, அதாவது கோச்சார லக்னத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்க, கோச்சார லக்னத்துக்கு இவருடைய 4ஆம் அதிபதி ஆக்சுவலா வந்து கோச்சாரத்துக்கு 4ஆம் அதிபதி வலுத்திருக்கணும், நல்ல நிலைமையில இருக்கணும். அதாவது உச்சமாகவோ இல்ல நட்பு வீட்லயோ இருக்கும்போது அந்த 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 4ஆம் அதிபதிக்கு வரக்கூடிய லக்னம், கோச்சாரத்துல வரக்கூடிய லக்னம் நல்ல ஸ்தான பலம் உள்ள லக்னமா இருக்கணும். அந்த ஸ்தான பலம் உள்ள லக்னமா எடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ற ஹோரையை நீங்க வந்து சூஸ் பண்ணி அந்த ஹோரையில அந்த 12 நிமிஷம் இருக்கும். அந்த ஹோரை வந்து உபஹோரையோட வரும்போது 12 நிமிஷம் இருக்கும். அந்த 12 நிமிஷத்துக்கு ஒரு ரெமெடி பண்ணீங்க அப்படின்னா லைஃப்ல அந்த காரியத்தை வந்து உங்களுக்கு இறைவன் வந்து வரமா கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தனியா ஒரு கிளாஸை நான் போட்டு கொடுத்தேன். அது டைம் கிடைக்கும் போது இந்த சப்ஜெக்ட்ல முடிக்கும் போது இடையில ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி போட்டு எடுத்தேன்.
ஸோ அப்படி நீங்க வந்து அந்த மாதிரி வந்து கால்குலேட் பண்றதுக்கு ஓரை ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். நிறைய பேர் என்ன ஓரை வந்து என்னன்னா ஒருத்தர் பார்க்க போறதுக்கு, ஒருத்தர் பேச போறதுக்கு, ஒரு விஷயத்த இது பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் போறாங்க. ஆனா பரிகாரத்துக்கு ஓரை பயங்கரமா வேலை செய்யும். ஓரைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுற்று வெளியில இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை டிசைட் பண்றது. இந்த கதிர்வீச்சு தான் இருக்குது அப்படிங்கிறதும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளானட்டோட ரேஸும் அதனுடைய ரேஸும், அந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த கேலக்சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ரேஸும் எப்போ கரெக்டா கனெக்ட் ஆகுது, எப்போ மேட்ச் ஆகுதோ அந்த சமயத்தில் நம்ம நினைக்கிறது ஈஸியா வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். அந்த பிரபஞ்சம் அதுக்கு நான் வேலையில செய்யும். அதாவது பிரபஞ்ச கருமையும் அப்படின்னு அதுக்கு வந்து கனெக்ட் ஆகும். அது ஈஸியா வேலை செய்யும். அப்போ ஓரை சரியா இருந்தா தான் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் சரியா இருக்கும். ஆனா அந்த நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய 4ஆம் அதிபதி எப்ப நல்லா இருக்காரோ அந்த சமயத்துல இந்த ஓரையை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டா கனெக்ட் பண்ணும். ஸோ அதை வந்து ரெமெடி எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது நான் ஒரு நாள் ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துறேன். அது மாதிரி வந்து நீங்க வந்து இடையில இந்த சப்ஜெக்ட்ல முடியும் போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓரைக்குன்னு தனியா சப்ஜெக்ட் போடலாம். டெய்லி எப்படி ஓரை கனெக்ட் ஆகுது. நம்மளுடைய பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா ஓரையில ஓரையில நிறைய கொடுத்துருப்பேன். பார்த்துருக்கீங்களா பஞ்சாங்கத்துல? யூடியூப்ல பஞ்சாங்கம் வந்துட்டு இருக்குது. அதுல ஓரையில பத்தி பார்த்துருக்கீங்களா? ஓகே. அதுல வந்து ஓரை ஓரை இதெல்லாம் அந்த 12 நிமிஷத்துக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அந்த கால்குலேஷன்ஸ் வந்து இப்படி இது கூட கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்தானபலம் பெறும்போது பண்ணிட்டீங்க அப்படின்னா கோச்சாரத்துல அதை ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்ப நான் ரெமெடி எடுக்கணும்னு கேட்டாங்கன்னா அதை வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு 100%. இப்போ ஒருத்தருக்கு 6ஆம் இடத்துல கடன் நிறைய பிரச்சனை, வம்பு வழக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகி போச்சு, என்னால எதுவுமே பண்ண முடியல, நான் லாக் ஆகிட்டேன், எனக்கு எப்போ அதை நான் ரிலீஸ் பண்றது அப்படின்னா அந்த கால்குலேஷன்ஸ் கரெக்டா போட்டு அந்த ஓரையில இந்த வழிபாடு பண்ணுங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 100% அவங்களுக்கு ரெமெடி கொடுக்கும். அதாவது வந்து ஓரை மட்டும், அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து ஓரையை மட்டும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த நேரத்துல அப்படியே அந்த பாம்பு மாதிரி சரசரசன்னு அந்த கேப்ல புது போயிடலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். ஸோ அது வந்து நல்லா இருக்கும். அதுக்கு வந்து இந்த சக்பலம் வந்து இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணும். ஏன்னா சக்பலம் தெரிஞ்சாதான் அந்த கிரகம் எந்த இடத்துல வீக் ஆயிருக்கு நம்மளால டிசைட் பண்ண முடியும். அப்ப அந்த பலத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குண்டான ஸ்ட்ரென்த்ல நம்ம ரெமெடி கொடுக்கணும். இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, சிம்பிளா சொல்லுவாங்க, ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வந்து போகும்போது குருமிளகு எடுத்து உடச்சிட்டு போங்க, பூண்டை நசுக்கிட்டு போங்க, இஞ்சியை உடச்சு போட்டு போங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது வந்து இந்த சக்பலத்தை டிசைட் பண்ணாம அவங்க சொன்னாங்க நான் உடச்சு போட்டு தான் போனேங்க, ஆனா அது ஒன்றும் வேலை செய்யல அடிப்பாங்க. அவங்க சொன்ன ரெமடியில நான் செஞ்சுருந்தா ஒன்றும் வேலை செய்யல அடிப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு அதே ரெமடி செஞ்சோடனே பட்டுன்னு வேலை செஞ்சு உடனே வேலை செஞ்சு. இது ஏன் அவங்களுக்கு வேலை செய்யுது ஒருத்தருக்கு வேலை செய்யல? இந்த டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குங்களா இல்லைங்களா? ஒருத்தருக்கு ரொம்ப சிம்பிளா பரிகாரம் பண்றாங்க, அது நல்லா வேலை செஞ்சது. ஆனா அதே பரிகாரத்தை வேலை கொடுக்குறோம், அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இருக்குதுங்களா இல்லைங்க? அஸ்ட்ராலஜிக்கெல்லாம் நம்ம பாக்குறவங்களுக்கும் அந்த டவுட்ஸ் நிறையவே இருக்குதுங்களா? ஆமாங்க. என்ன காரணம் அப்படின்னாங்க, அதாவது இந்த அந்த கிரகத்தோடைய பலம் தெரிஞ்சுதான் நம்ம வந்து அவங்களுக்கு ரெமெடி கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்குது, ஒரு 10% 20% இல்ல வந்து கால பலத்துல தான் வீக் ஆயிடுச்சு, இல்ல இப்ப நடக்கக்கூடிய கோச்சாரத்துல தான் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு சின்ன ரெமெடி கொடுக்கலாம். ஆனா அவங்க ஜாதகத்திலே அந்த கிரகம் வழி செய்யல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா அது எல்லா கிரகத்துக்கும் உண்டான பலத்தை, இப்போ வந்து ஒரு கிரகம் வந்து 100% வந்து வேலை செய்யணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் 100% இருக்காது. 100% வந்து எல்லாத்துக்குமே கிரகங்கள் சட்பலத்தை 100% டச் பண்ணவே செய்யாது. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய ஜாதகம் இருந்தாலும் 100% டச் பண்ணாது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 72ல இருந்து 80% வரைக்கும் போயிருக்குது, அதுக்கு மேல போனது கிடையாது சத்பலத்துல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பலத்தை தெரிஞ்ச ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 18, 30, 20 அப்படிலாம் வந்திருக்குது. எல்லா கிரகமே வீக் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பலத்தை கொடுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ரெமெடி கொடுக்கணும். ஒருத்தருக்கு வந்து 40-50% இருக்குது அப்படின்னா மீதி வந்து தானம் பண்ணுறதுக்கோ சாப்பாடு கொடுக்குறதுக்கோ அந்த மாதிரி பண்ணணும். இதே வந்து ஒரு பலம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய சக்கராசுல இருந்து எனர்ஜைஸ் கொடுக்கறதுக்கு எல்லா விஷயமும் நீங்க பண்ண வேண்டியிருக்கும்.
ஸோ அதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு இந்த சத்பலத்தை வச்சுதான் நீங்க வந்து பரிகாரமே ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதற்கான காலத்தை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த சத்பலம் சாதாரண விஷயம் கிடையாது. பராசரர் வந்து நிறைய ஆய்வுகள் பண்ணி நமக்கு அவ்வளோ பெரிய மகரிஷிகள் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கொடுத்துட்டு போனதுல மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த சத்பலம். அதாவது நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம வந்து எல்லாருமே என்ன சொல்றோம்னா எல்லாமே சாப்பிட்றதுலாம் வந்து ரொம்ப ஹெவியா சாப்பிடுங்க, அப்பதான் உடம்புக்கு நல்லதா அப்படிங்க. நம்ம என்னதான் ஹெவியா சாப்பிட்டாலும் உடம்புக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு மீதியை வந்து கழிவா வெளியே தள்ளிடும். அப்போ நம்ம உடம்புக்கு என்ன தேவைங்கிறத வந்து கரெக்டா பார்த்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா அது ஒன்னா கழிவா வந்து உள்ளுக்குள்ளே கொழுப்பா மாறியோ இல்ல வந்து எக்ஸ்ட்ரா சுகராவோ ஏதோ ஒன்று மாறியோ உடம்புல நின்றுக்கும். பட் அதை லிமிட் நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது தான் அது வந்து அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி அந்த லிமிட் தெரிஞ்சு நம்ம செயல்படும் போதுதான் அந்த விஷயத்த நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரிதான் இந்த கிரகங்களுடைய சண்பலம். நம்ம கரெக்டான விஷயத்த நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த ரெமெடி பண்ணா இந்த நேரத்துல பண்ணா இது கரெக்டா வேலை செய்யும் அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு நல்ல நாலேஜ் வேணும்னா இந்த சத்பலத்தை என்ன எந்த டைம்ல கொடுத்தாலும் கால்குலேட் பண்ணணும். இப்ப கால்குலேஷன் பண்றதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல வந்துச்சு, நம்ம பண்ணணுங்கிற அவசியமே இல்லை, சாஃப்ட்வேர்ஸ்ல எல்லாமே இருக்குது. பட் இதுல என்ன விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம பார்ப்போம். இப்ப நதம் உன்னதம் அப்படின்னு தெரிஞ்சுதான் இது என்ன விஷயம், ஓஜா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன விஷயம் அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம பண்ண முடியும். இல்லை மொத்தத்தை சொல்லுவாங்க சத்பலம் பார்த்துட்டீங்களா அப்படின்னா நானும் பார்த்துட்டேங்க. ஓகே, கட்டம் போட்டிருந்தது, அதுல நல்ல 4-5 நம்பர்ஸ் போட்டிருந்தது, அது என்ன நம்பர்னு தெரியல, மொத்தத்துல போட்டிருந்தது நல்லா இருக்குன்னு போட்டிருந்தது, நான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது எந்த இடத்துல இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து அந்த யோஜா யுக்மால வந்து ஒரு விஷயத்த நீங்க நல்லா பார்க்கணும். அது ஆண் பெண் ராசியை காமிக்கிறது, ஆண் பெண் ராசியை காமிக்கிறது. ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதி வந்து ஒரு பலம் இழந்து நீச்சமாகி ஒரு பெண் ராசியில போய் இருந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தனாலோ, அதாவது ஆண் ஜாதகத்துல பெண் ராசியில போய் இருந்துட்டாரு அப்படின்னாலும் வரப்போற பெண்ணால் இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கிறத சொல்லும். இதை வந்து ஆக்சுவலா வந்து அந்த பலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம திருமண வாழ்க்கைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரும். இவங்க எப்படி இருக்கணுங்கிறது அந்த கிரகம் சொல்லிடும். கல்யாண வாழ்க்கையில இவங்க எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத அந்த ஓஜா யுக்மா அப்படிங்கிற ராசி அம்ச பலம்னு சொல்லி ஒரு பார்த்தோம்ல அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா ஸ்தான பலத்துல நம்ம அதை பார்த்தோம் இல்லைங்க, முதல்ல வந்து 5 அணுக்குன்னு ஒண்ணு இருக்கா. ஆமாங்க. அதை வந்து வச்சோம்னா நம்ம வந்து திருமண பொருத்தத்துக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதை பார்க்காம நிறைய பேர் திருமண பொருத்தத்தை பார்க்குறாங்க. ஆக்சுவலா வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணோம்னா நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வர்க்க சக்கரங்கள் இதெல்லாம் வந்து நேரடியா இருக்கிறதுனால டக்குன்னு நம்ம வந்து அதை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். ஒரு அரை மணி நேரத்துல அனலைஸ் பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து தப்பு கிடையாது. பட் அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உள்ளுக்குள்ள நீங்க வந்து டெப்தா போய் பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும், நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை சப்ஜெக்ட் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து லைவ் சாஃப்ட்வேர்ல போட்டு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஒரு டெமோ ஒரு ஜாதகத்தை போட்டு அதில் எப்படி பார்க்கணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு லைவா ஒரு செஷன் வச்சுட்டேன். அந்த செஷன்லாம் வந்து இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகேங்களா? சரிங்க சரிங்க. நல்லது. அடுத்தது வருடபலம் பார்த்துட்டோம், மாதபலம் பார்த்துட்டோம், வாரபலம் பார்த்துட்டோம், அடுத்து ஓரபலம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அயன பலம். அயன பலம் உத்தராயணம் தசாயணத்துல போகும்போது எந்த கிரகம் எப்படி போகுது, ஒவ்வொரு கிரகத்துக்குமே இருக்குது. நம்ம வந்து என்னன்னா சூரியனுக்கு மட்டும் பார்க்குறோம் உத்தராயணம் தசாயணம் சொல்லிட்டு, ஆனா எல்லா கிரகத்துக்குமே இருக்குது. அடுத்தது யுத்த பலம். ஐயா என்ன பலங்க ஐயா? யுத்த பலம், யுத்தம், சண்டை, போர், யுத்தம். எந்த கிரகம் எந்த கிரகத்தோட உத்தரம் பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறது.
அவ்வளவுதான். இப்ப வந்து இதுல 9 பலம் வந்துச்சுங்களா, காலபலத்துல 9 டிவிஷன் வந்துச்சுங்களா, காலபலத்துக்குள்ள 9 டிவிஷன். வந்து ஆமாங்க எஸ் 30 வந்து 15 14 ஆயிடுச்சு. இது 14 ஆயிடுச்சு. இது போக 4 எண்ணம் வந்து நம்மளுக்கு தனியா இருக்கு. நைசர்கிக பலம், திக் பலம், திரிக் பலம், சேஷ்டா பலம் அப்படிங்கிறது 4 பலம் தனியா வந்து, அப்போ மொத்தம் 18 டிவிஷன் வந்துடும். ஓகேங்களா? ஓகே சரி, நாளைக்கு வந்து நம்ம வந்து இதுல இருந்து ஒவ்வொன்றையும் எப்படி எப்படி அனலைஸ் பண்ணணும், இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துடலாம். இந்த 18 விஷயங்களும் நம்ம வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும். அதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து ஸ்தான பலத்துல வந்து சப்த வர்க்க சக்கர பலம் இருக்கும். அதை மட்டும் நம்ம கடைசியில பார்த்துக்கணும். ஏன்னா வந்து அதுல வந்து அதுக்குள்ளேயே 7 சக்கரங்கள் போடுறதுக்கு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கடைசியில பார்த்துக்கலாம். மீதி எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு கிரகங்களுடைய பலங்கள் எப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த கிரகங்களோட பலம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கிரகங்களுடைய குணசீலம் பார்த்துட்டோம். அப்ப கிரகத்தோட பலம் தெரிஞ்சிச்சுனாலே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா சொல்ல போச்சுன்னா ஒரு 40 to 50% வந்து நீங்க அஸ்ட்ராலஜிக்குள்ள என்டர் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நட்சத்திர குணசீலம் வந்துடும். இந்த நட்சத்திர குணசீலம் முடிச்சுட்டு தசாபுத்திகள் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க ப்ரிடிக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஹையர் கிளாஸ் தான், ஹையருக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வரும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னாலே நம்ம வந்து நம்ம பார்க்கறதுல ப்ரிடிக்ஷன் வளர்க்க எடுக்க ஆரம்பிச்சிடலாம், நம்மளுக்கு தெளிவாயிடும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? புரியுது. நன்றி. நன்றி. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா இன்னைக்கு எடுத்ததுல? கொஞ்சம் செட்டு தான் தொடங்கினான் ஐயா. கனகாலத்துக்கு பிறகு பொறுப்பு தொடங்கிக்க நன்றி. வணக்கம் ஆய்வாங்க. இப்போ வந்தீங்களா? இல்லையா, நான் ஒரு காமணித்தியத்துக்கு முன்னதான் தொடங்கினான். அப்ப எனக்கு அதுல குழப்ப வேணாம்னுட்டு அப்படியே பேசாம இருந்துட்டு என்ன. சரி நல்லது. நாளைக்கு அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்டா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். ஓகே சரி. எனக்கு வேலை இருக்கிறபடியா ஐயா நான் நாளைக்கு பார்க்கலாது. நான் உங்களோட வீடியோவை பார்க்கிறேன் ஐயா. ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, நீங்க சொன்னீங்க தானே இப்ப நாங்க போன வருஷமும் நிறைய படிச்சுட்டேன், நீங்க நிறைய நீங்க அதை திரும்ப எல்லாம் மறந்து போயிடுது. இப்ப அட்வான்ஸ் கிளாஸ் அப்படி வச்சான ஐயா, இப்ப எங்களுக்கு அதோட ரிஃப்ரெஷ் அப்படி அதை கொஞ்சம் நீங்க திரும்ப கேட்க அது கொஞ்சம் அது உள்ளுக்குள்ள நீங்க அட்வான்ஸ் கிளாஸ் போனோம்னு நம்ம டைரக்டா அட்வான்ஸ் கிளாஸ்லயே போயிட மாட்டோம். இதை டச் பண்ணி தான் போவோம். அதாவது இது அதுலயும் போகும்போது மறுபடியும் இதை டச் பண்ணி தான் கொண்டு போவேன். எடுத்தோடனே ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷாவே உள்ளுக்குள்ள வருவாங்க. ஒரு சிலர் வந்து ஃப்ரெஷ்ஷாவே வந்துருவாங்க, நான் டைரக்டா அட்வான்ஸ்க்கு வந்துடுறேங்க அப்படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் புரியுங்கிறதுனால எப்பவுமே அது புரியுற மாதிரி தான் நமக்கு எடுத்து கொடுப்போம். அப்படியே டவுட்டா இருந்தாலும் அங்க கேட்டீங்கன்னா நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரி ஐயா வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடங்க ஐயா. அம்மா வணக்கம். வாழ்க வளமுடன். ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுல ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நல்லது. மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லா இதோட சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க ஐயா. எனக்கு லாஸ்டா தான் இப்பதான் ஜாயின் ஆனங்க ஐயா. அதனால ஸ்டார்டிங்ல அட்டன் பண்ண முடியலைங்க ஐயா. நல்லதுண்ணா. இன்னைக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணவும் முடியல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், பட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. பட் ஸ்ட்ரீம் ஆகல. அதை நான் கொஞ்சம் ரெக்கார்ட் அப்லோட் பண்ணிருக்கேன். சரிங்களா? கோரை பத்தி இதான் பேசிட்டு இருக்கிறதான் அட்டன் பண்ணங்க ஐயா. ஆனா ஒரு கிளாஸ் முடிய ஸ்டேஜ்ல வந்திருக்கேன். ஆனா ஒரு இதுல வந்து நான் அந்த ஹோரை பலன் ஐயாவுக்கு மெசேஜ் கூட பண்ணியிருந்தேங்க. இந்த சேலரி சம்பந்தமா ஒரு மெசேஜ் 5 years எனக்கு அது ரொம்ப ஃபீலிங்காகவும் இதா வந்துச்சுங்க. ஐயாவோட இதுல வந்து அந்த கரெக்டா எடுத்து நான் போது எனக்கு இன்க்ரிமெண்ட் அந்த ஸ்பாட்ல 1 weekல இன்க்ரிமெண்ட் கிடைச்சிருச்சுங்க. நினைச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ஒரு ஃபீலிங் இதா உண்மையிலேயே. ஏன்னா அவ்வளோ வருஷமா ட்ரை பண்ணி நானும் எத்தனையோ முறை கேட்டு பண்ணி இன்னும் அது பெனிஃபிட்டே கிடைக்கலைங்கய்யா. நிச்சயமா ஆனா அந்த ஓரை எடுத்து ஐயா சொன்ன மாதிரி அது எடுத்து நான் வந்து அன்னைக்கு கேட்கும்போது ஸ்பாட்ல 1 weekல எனக்கு அது ரெஸ்பான்ஸ் கொடுத்துங்க. 1 weekன்னு கூட சொல்ல முடியாதுங்கய்யா, 2-3 daysல கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இன்னும் நம்ம நான் இப்போ ஒரே கிளாஸ் போறேன்னு சொன்னாங்க, நம்ம எடுக்கலாங்க. அந்த கிளாஸ் எடுக்கும்போது இன்னும் என்னன்னா அதுல வந்து ஒரு சில
ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்கள் இருக்குது. அதுல வந்து அந்த உபவரை எடுத்து அதை வந்து நம்ம அந்த பிளானட், அந்த உபவரையில என்ன பிளானட் இருக்கோ அந்த பிளானட்டுக்கு வந்து கோச்சாரத்துல வலுவாக சமயத்தை நம்ம கரெக்டா கால்குலேட் பண்ணி நம்ம டச் பண்ண வச்சுக்கோங்க, அப்போவே ஆன் த ஸ்பாட்டே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அதுல இன்னும் டெப்த் இருக்குது. அதை நம்ம வந்து ஒரு நாள் எடுத்துறாங்க. அப்போ வந்து இன்னும் இல்லைங்க அது அதாவது நிச்சயமா என்னால நம்ப முடியலைங்க. அது எப்படியே அது என்ன அது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம புதுசா நம்ம இதுக்குள்ள வந்து நம்ம அதை எடுத்து பிரமிடி பார்க்கும்போது அது அது ரொம்ப ஒண்ணுமே சொல்ல முடியலைங்க. இதா இருந்துச்சுங்க. இன்னொரு விஷயங்கய்யா, ஐயா சொன்ன ஒரு சின்ன டிப்ஸ், எங்க ரிலேஷன் ஒருத்தர் பொண்ணு வந்து கன்சீவ் ஆயிருந்தாங்க. டெலிவரி டைமுக்கு ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி, என்னம்மா குழந்தை இருக்கும், நீ தான் இப்படி எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிய சொல்லுங்க. ஐயா சொல்லிருந்தீங்க, அந்த ஆண் பெண் வீட்டை வச்சு 5ஆம் இடத்து இது அதிபதி வச்சு அது சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ்ல. பப்ளிக்கா சொல்லிடாதீங்களா? அப்படி நம்ம கால்குலேட் பண்றது அதுல அதாவது வந்து நம்ம வந்து ஓவர்லாஸ் ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஆக்சுவலா ப்ரிடிக்ட் பண்ணலாம், பட் அது வந்து அது வந்து நிறைய இல்ல ஐயாட்ட அது பேசலாம் அப்படின்றதுக்காக அது ஸ்பாட்ல அது எடுக்கலாம். அது நல்ல விஷயம் தான். அது நம்ம தனியா போன்ல பேசலாம், சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க. ஆனா அது கரெக்டா ரிப்ளை கொடுத்துச்சுங்க. அதுவும் வந்து என்னால பண்ண முடியலைங்க. அது அஸ்ட்ராலஜிங்கிறது, நான் ஒரு விஷயம் நான் அடிக்கடி சொல்லுவேன், அஸ்ட்ராலஜிங்கிறது நம்மளுடைய செயல்பாட்டை காமிக்கிறது, வேற எதுவுமே இல்லை. எனக்கு என்ன நடக்க போகுது, என்னை சுத்தி என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஞான திருஷ்டியில பாக்குற மாதிரி தான் அஸ்ட்ராலஜி. சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே வந்து அஸ்ட்ராலஜியை ஒரு கண்ணா தான் பார்த்தாங்க. ஜோதிடம் வந்து வேதத்தின் கண்ணுன்னு சொல்லுவாங்க. வேதத்தினுடைய கண் வந்து ஜோதிடம். ஜோதி உள்ள இடத்த பார்க்கக்கூடியது ஜோதிடம். அப்போ ஜோதி உள்ள இடத்த நம்ம எது பார்ப்போம்? கண்ணு மூலமா தான் பார்ப்போம். அப்ப நம்மளை சுத்தி இருக்கிற என்னங்கிறத பார்க்கக்கூடியது வந்து அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி வந்து ஒருத்தர் தப்பு சொல்றாங்க அப்படின்னா அவங்களால உணர முடியலன்னு தான் அர்த்தமோ இல்லையா, அஸ்ட்ராலஜி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ அற்புதமான சில விஷயம் சொல்றோம். என்னன்னா அதை நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறதா இருக்கு, எப்படி அதை டியூன் பண்றோம். ஒரு சில வந்து இப்போ நான் தான் முதல்ல கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னது என்னன்னா, ஒரு கிரகத்தை வந்து நம்ம பார்த்துட்டோம், இந்த கிரகம் என்னோட ஜாதகத்துல வலுத்து நிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வலுத்து நிக்குது, ஆனா ஏன் செய்யல, ஏன் வேலை செய்யல? அப்போ மொத்தத்துல எல்லாருமே பார்த்துருவாங்க, இதெல்லாம் இப்படிதாங்க, இதெல்லாம் இப்படிதாங்க, இதெல்லாம் இப்படிதாங்க அப்படின்ட்டு வந்துருவாங்க. ஆனா அந்த கிரகம் வந்து வலுத்து நின்னாலும் பலம் சட்பலத்துல என்ன நிலைமையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சட்பலத்தை பார்த்து அந்த கிரகத்தோடைய வலிமை தெரிஞ்சாதான். ஒருத்தன் பார்க்கறதுக்கு நம்ம சொல்லுவாங்க பாடி ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படிம்பாங்க. வடிவில் அப்போ ஒரு கிரகம் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா அப்படின்னு நின்றுட்டு இருக்கோம், ஆனா பேஸ்மெண்ட் ஆடிட்டு இருக்கும். அப்ப அது எப்ப வேணாலும் கீழே விழுந்துடும். நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு கிரகம் வந்து பெற்ற சாரநாதன் வீக்கானா அந்த கிரகம் பலு இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். சொல்லியிருக்குமா? இருக்குங்க. ஒரு கிரகம் மற்ற சாரநாதன் வீக் ஆயிடும், கிரகம் நல்ல நிலைமையில இருக்கும், மூலத்திரிகோணத்துல நல்ல ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கும். மூலத்திரிகோணத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கும். ஐயா எங்க கிரகம் மூலத்திரிகோணத்துல நிக்குது அப்படிம்பாங்க. ஆனா சாரநாதன் அவர் நீசமாயிட்டாரு, இல்ல அவர் திரிசூன்யத்தில் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா இவர் எப்ப வேணா விழுந்துருவாரு. சாரநாதன் எப்பெல்லாம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் இந்த கிரகம் விழுந்துடும். ஒரு பலகை இருக்குது, அந்த பலகை மேல ஒரு கிரகம் வச்சிருக்கோம், அதுதான் சாரநாதன். இந்த பலகையே எப்ப ஆட்டங்கள்னு தெரியாது. அப்ப இது மேல நிக்கிற கிரகம் எப்படி வலுவாதிக்கும்? புரியுதுங்களா? இந்த சாரநாதன் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்துல பாதிக்கப்படுறதோ கூடவே இந்த வலுவான கிரகம் பாதிக்கப்படும். இதை நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். ஜென்ரலா என்னன்னு தெரியுமா, உங்களுக்கு புதன் வலுத்திருக்காரு, படிப்பு சூப்பர், ஆனா அந்த எக்ஸாம்ல வந்து மார்க் இல்ல, நான் போய் உட்கார்ந்து மறந்துட்டேன் அப்படின்னாங்க. என்னால என்ன நான் எல்லாமே படிச்சிருந்தேன், அங்க போய் உட்கார்ந்தோன்னு கொஸ்டின் பேப்பர் மட்டும் எல்லாம் பிளாங்க் ஆயிடுச்சுங்க அப்படின்னா. ஏன்னா ஆமா, என்ன காரணம் அப்படின்னா அந்த கிரகத்துடைய புதன் உச்சமான கிரகத்தோடைய சாரநாதன் வீக் ஆகிடும். சாரநாதன் வீக் ஆகிட்டா போச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி ஒருவேளை வந்து புதன் உச்சமா இருக்காரு, புதன் நல்லா இருக்காரு, ஆனா அவர் வந்து என்ன ஆயிட்டாரு அப்படின்னா ஸ்தான பலத்துல வீக் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. புதன் நல்லா இருக்காரு, உச்சமாயிட்டாரு, ஆனா ஸ்தான பலத்துல வீக் ஆயிட்டாரு. ஸ்தான பலம் சத்பலத்துல வீக் ஆயிட்டாரு, அவ்வளவுதான்.
ஒருத்தர் சொல்லிடுவாங்க புதன் உங்களுக்கு உச்சம்பா, கணக்கு சூப்பரா வரும் அப்படிமா. அங்க பாத்தீங்கன்னா பையன் கணக்கு போடாம சண்டை கட்டிட்டு இருப்பான், எனக்கு கணக்கு வர மாட்டேங்குது கணக்கு வர மாட்டேங்குது. ஆனா என்ன சொல்லுவோம், நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு அது கணக்கு படிப்பு எப்பவுமே வந்துருங்க, நல்லா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஆனா அவனுக்கு படிப்பு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சைடு மட்டுமே ஜோதிடத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிடத்துக்கு பல முகங்கள் உண்டு, அந்த பல முகத்துல நிறைய ஆய்வுகள் உண்டு. அந்த ஆய்வை எப்ப நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்றோமோ, குணசீலுக்கு நான் கிரக குணசீல மட்டுமே இவ்வளவு கிளாஸ் போகுது, இன்னும் வந்து எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு போயிடும். இந்த சத்பலம் முடிக்கிறதுக்குள்ள இன்னும் குறைஞ்சபட்சம் 20-30 கிளாஸ் மேல போகும் எனக்கு தெரிஞ்சு. அதாவது நான் ஃபாஸ்டா எடுக்கணும் 20-30 கிளாஸ், இல்லைன்னா அதுவே ரொம்ப நாள் போகும். அப்படி இருக்குது. ஸோ அப்போ அந்த கிரகங்களுடைய வலிமையை தெரிஞ்சு அதுக்கப்புறம் நட்சத்திர குணசீலம் இருக்குது. இதுக்கு அடுத்த சப்ஜெக்டே நம்மளுக்கு ஒரு நட்சத்திர குணசீலம். அந்த நட்சத்திர குணசீலத்துல நட்சத்திரத்தை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதை வந்து இந்த கிரகத்தோட எப்படி கனெக்ட் பண்ணணும்னு இருக்குது. இது ரெண்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திசாபுத்திலே போவோம். இதை முடிச்சிட்டீங்கன்னாலே நீங்க 100% ஜோசியர். அதுக்கப்புறம் ஹையர் வந்து ஆய்வுகள் பண்றது எப்படி, இதுக்கு பலன் எப்படி சொல்றது, இது எப்படி எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு டெப்த் தான் போகும், இன்னும் டெப்த் போகும். அதாவது பாயிண்ட் வைஸா டிகிரி வைஸா நம்ம எப்படி எந்த டைம்ல நடக்கும், எந்த காலத்துல நடக்கும், இது எப்படிலாம் கனெக்ட் பண்ணுவோம், இது எப்படி எப்படிலாம் இந்த காலத்துல இது நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா சொல்றது. மேக்சிமம் வந்து நம்ம சொல்றதுல வந்து ஒரு மேக்சிமம் ஒரு அதாவது வருட கிரகங்களுக்கு 1 மந்த் டைம் கொடுக்கலாம். 1 மந்த் ஆனா பிஃபோர் 1 மந்த்ல நடந்துடும். டே கிரகங்களுக்கு மேக்சிமம் 10 to 15 டேஸ்ல ஆனா பிஃபோர் நடந்துடும். இந்த மாதிரி டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நடத்தி கொடுக்கலாம், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஹோரைக்கு வந்து டைம் சொல்லி நம்ம பண்றோமோ அதே மாதிரி இதுவும் பண்ணலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அளவுக்கு டெப்தான சப்ஜெக்டுக்குள்ள நம்ம இந்த டெப்தான அந்த அஸ்ட்ராலஜிக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனலைசிங் பண்ணாம மேலோட்டமா பார்க்கறதுனாலதான் ஜோதிடம் போய் ஜோதிடத்துல நிறைய விஷயம் வராது, ஜோதிடத்தை நம்ம வந்து பார்க்கும்போது கரெக்டா வர்றதில்லை அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிதான் நம்ம சொல்றோமே ஒழிய ஜோதிடத்தை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்றதுல மட்டும்தான் இருக்கு. அதை நீங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்னதான் பண்ணாலும் அதை விட்டு வெளியே வர மாட்டீங்க, அதுலதான் இருக்குது. ஆனா அதை ஃபீல் பண்ணணும், அதை உள்ளுக்குள்ள வாங்கணும். அவ்வளோ டெப்தான சப்ஜெக்ட். இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் போக 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 இன்னும் பாத்தீங்கன்னா அப்படியே அதாவது எப்படின்னா ஐயா நம்ம வீட்டுல இது நடந்தது இல்லை, இது நம்ம வீட்டுல நடந்தது இல்லை அப்படிங்கிற வந்து அதை பார்த்த உடனே இது இந்த டேட்ல இதுதான் நடக்கும் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்க்கிறவங்களுக்கு நம்ம கடவுளுமே ஆயிடும். உண்மைதாங்க. அந்த ஃபீலிங் உணரும் போது வந்து ஐயா சொன்ன மாதிரி அது எனக்கு என்னாலே நம்ப முடியலைங்க. ஒரு சின்ன ஐயாவோட டிப்ஸ், ஒரு நம்ம பேசிக்கா நம்ம இவ்வளோ இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். இது சும்மா ஒரு இது மாதிரி நம்ம சொன்னதே ஐயா சொன்னதை வச்சு நம்ம சொல்லும் போதே இதுங்குது. இதுல நம்ம இன்னும் ஐயா கத்து கொடுக்க நம்ம இன்னும் இதுக்குள்ள போனோம்னா எப்படி இருக்கும்ன்ற அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பா உணர முடியுதுங்கய்யா. இப்ப ஐயா சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்ல நிச்சயமா உணர்ந்துருக்குங்கய்யா. அது இல்லாம ஐயா சொன்ன மாதிரி சின்ன சின்ன நிறைய ரெமடிஸ் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு ஓனா இதுன்னு பண்ணிக்கும் போது இன்னும் வந்து அதுல ஐயா சொன்ன மாதிரி நிறைய பலன் அனுபவிச்சு தெரிஞ்சிட்டுங்க ஐயா. அதான சொல்ல முடியல, நிச்சயமா இதுல இருக்குங்க ஐயா, கண்டிப்பா இருக்கு. அதான் நான் என்ன சொல்றேன்னா இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய விஷயம் நான் என்ன எனக்கு இறைவன் கொடுத்த அத்தனை ஞானத்தையும் நான் உங்களுக்கு தரேன். நீங்க அதை வச்சு இன்னும் எப்படி நம்ம வந்து ஒரு 4 பேருக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறோமோ நம்மளை சுற்றி இருக்கவங்க 4 பேருக்கு நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்கனாலே அந்த ஆசீர்வாதம் நம்மளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போயிடும். நம்ம வந்து கஷ்டப்படணும், நம்ம வந்து மூட்டை சமைக்கணும் அப்படிலாம் வேண்டாம். அடுத்தவங்க கிட்ட நீங்க நல்லா இருங்க அப்படின்னீங்கன்னா அவங்க பார்த்துட்டு ஐயா நீங்க சொன்னீங்க நான் நல்லா இருந்தேன் அப்படின்னாலே அப்பாடா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அதுவே வந்து பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இன்னும் கத்துக்கும், இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு போகணும். அதான் என்னுடைய ஆசைகள். ஓகேங்களா? சரி, நம்ம வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இன்னும் நம்ம நிறைய சப்ஜெக்ட் இருக்குது, நிறைய செக்ஷன் நான் எடுத்தேன், நான் சொல்லித்தரேன், இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. வணக்கம் ஐயா. ஆமா வணக்கம். ரொம்ப நன்றி. எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா எப்ப ஆரம்பிப்பீங்க அப்படின்ட்டு. அதாவது என்ன கொஞ்சம் என்னோட பர்சனல் ஒர்க்கா கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஏன்னா கிளாஸ் எடுத்தோம்னா மறுபடியும் இது பண்ணக்கூடாது, நிறைய விஷயம். ஏன்னா இது வர்றது எல்லாமே பெரிய பெரிய சப்ஜெக்ட். பாதியில போய் நிறுத்திட்டோம்னா அப்படின்னா அது உங்களுக்கும் அது சிரமம், எனக்கும் அது ஃபுல்ஃபில்டு பண்ண மாதிரி ஒரு திருப்தி இருக்காது. அதனாலதான்
கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் டைம்ல ரொம்பவே டைம் எடுத்துட்டேன். இனி அந்த இது இல்லாம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நீங்க நடத்துனதை வச்சே கொஞ்சம் பேருக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாமே கரெக்ட் 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 அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, ரொம்ப கரெக்டா படிச்சுட்ட போல இருக்கு, கரெக்டா சொல்றேன். அதெல்லாம் என்னுடைய அந்த 12 நன்றி ஐயா. லக்கணத்துல கிரகன்ற பலன் இருக்குங்களையா, அது சொல்லும் போதே முக்காவாசி கரெக்டா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நல்லது நல்லது. எல்லாம் என்னுடைய குருமார்களோட ஆசீர்வாதம் தான். அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் டெவலப் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். அதாவது கோடு போட்டா ரோடு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் நான் உங்க வீட்டுல எதிர்பார்க்கறது அதுதான். நம்ம ஒரு விஷயத்த நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா அதை அடுத்தடுத்த நிலைமைக்கு நீங்க இன்னும் ஆய்வுகள் பண்ணி மேல கொண்டு போகணும். அதுதான் என்னுடைய ஆசைகள். சரியாமா? நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லதுமா. ஒரு எக்ஸாம்பிள் 2ல அவங்களுக்கு செவ்வாய் இருந்ததுங்க. பல்லுல பிரச்சனை, பல்லு எடுப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, கிளிப் போட்டிருந்தோம், இப்பதான் சரியாச்சு அப்படின்னாங்க. அவங்கள பார்க்கவே இல்லை நானு. ஒரு பையன் கிட்ட சொல்றது, அவங்க பையனுக்கு பார்க்க வந்தாங்க, ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாருமே, ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிதான் ஏதாவது வச்சு பார்க்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரியாது. அவங்க பல்லு எடுப்பா இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அவங்க இப்பதான் கிளிப்பு போட்டிருக்காங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் தெரியுமா பல்லு கூட அப்படின்னு. அதாவது நம்ம வச்சு சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. இன்னைக்கு நீங்க இதுல நல்லெண்ணெய் பலம் பண்ணலாமா, இப்படியே இருக்கலாமா? ஆமா, அதாவது நாம இன்னைக்கு பேசும்போது வந்திருந்தாங்க. அப்போ நீங்க இன்னைக்கு ஆயில் மாத்தி ஊத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதாவது ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது இன்னைக்கு சமையல்ல நீங்க ஆயில் மாத்தி கொடுத்தீங்களா, மாத்தி ஊத்துனீங்களான்னு கேட்டோம். இன்னைக்கு காலையில ப்ரிடிக்ஷன் எடுக்கும்போது, ஐயா எப்படியா சொன்னீங்க, இன்னைக்கு காலையில கடலை எண்ணெய் மேல விளக்கெண்ணெய் ஊத்திட்டேன், நான் அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் டஸ்ட்பின்ல போட்டுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. புரியுதுங்க நான் சொல்றேன்? அந்த அளவுக்கு டெப்தா இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளா அனலைஸ் பண்ணிட்டு சொன்னாங்க, நீ கடலை எண்ணெய் போல விளக்கணும், கடலை என்ன ஆயில் மாத்தி ஊத்துறீங்க சமையல்ல அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, ஆமாங்க இன்னைக்கு ஆக்சுவலா கடலை ஊத்துற பதிலா விளக்கெண்ணெய் மாத்தி ஊத்திட்டேன், ஆனா அதை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி டஸ்ட்பின்ல போட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுமா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம டெப்தா அனலைஸ் பண்ணலாம். என்னன்னா அந்த அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் ஆய்வுகள் பண்ண 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 பிராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராக்டிஸ். இப்ப நம்ம ஹையர் கிளாஸ்ல போனோம்னா நீங்க இந்த கிளாஸ்ல இருக்க மாதிரிலாம் ஜாலியா அப்படி சொல்லிட்டு போயிட மாட்டோம். ஹையருக்குலாம் போனோம்னா நீங்க கண்டிப்பா ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி எனக்கு ப்ரிடிக்ஷன் கொடுத்தே ஆகணும். அதனாலயே அது நிறைய பேர் அதனாலயே எங்கிட்ட நிறைய கிளாஸ்ல விட்டு வெளியே போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரிடிக்ஷன் இல்லைன்னா அடுத்த கிளாஸ் வராதுங்க. கிருஷ்ணகிரிமா இருக்கீங்களா? யுகப்பிரியம்மா சொல்லியிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. நோட்டா எடுத்து வச்சு ஒவ்வொன்னு எழுதி அனுப்பிட்டு இருப்பாங்க. பாத்துருக்கேன் தெரியுங்க. அது மாதிரி ஹையருக்கு போனா என்ன, நான் அந்த மாதிரிதான் ஹையர்ல போனா, ஏன்னா அது ப்ரொஃபஷனலா போகும்போது நம்ம மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். ஏன்னா எனக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்கலன்னா அடுத்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண விட மாட்டேன். ஆனா வீடியோ கொடுத்துருவேன். அவங்க எப்ப ப்ரிடிக்ஷன் எனக்கு அனுப்புறாங்களோ அப்பதான் வீடியோ கொடுப்பேன். என்னங்கா அப்படின்னு கேட்டா எனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறாரு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அது ஹையருக்கு போகும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம், நிறைய விஷயங்கள் ஈஸியா எடுக்கலாம். பேசிக் முடிச்சிட்டு அப்புறம் வரலான்னு பாக்குறாங்க, அதான் கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நம்ம சட்பலம் முடிச்ச உடனே நான் ஹையர் போட்டுருவேன். ஹையர் சட்பலம் முடிச்சிருந்தேன், ஹையர் ஸ்டார்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 months ஆயிடும் ஹையர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்ப நீங்க அதை ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா வந்துருச்சுமா, லதாமாவுக்குள்ள நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, நல்லாவே தெரியுது. உங்க ஆசீர்வாதம் பார்த்து பலம் இல்ல, இறைவனோட ஆசீர்வாதம், நம்ம ஆசீர்வாதத்தோட இறைவன் கொடுத்த வரம் தான் நம்மளுக்கு. இங்க உங்களை உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுக்கிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்லணும். ஐயா புள்ள இது நீங்க சொல்லும் போதே ரொம்ப நன்றிங்க. ஜோதிடரா வரணும்னு ஒரு ஆசை இருக்கு, எப்படி இருப்பாங்க அதெல்லாம் வந்துடலாம். அருள் கிடைக்கணும். அது
என்னுடைய குருமார்களோட ஆசீர்வாதம், நான் கும்பல இறைவனோட ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? என்னுடைய வழிகாட்டுதல், நன்றி நன்றி என்னுடைய ஆசீர்வாதம் நான் சொல்லும் போது என்னுடைய வழிகாட்டுதல் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? நன்றி. ஐயா ஒரு சின்ன கேள்வி ஐயா. ஆ, இப்ப நீங்க தந்த நோட்ஸ் நிறைய இருக்குல்ல, அத இருந்து அத பிராக்டிஸ் பண்ண சொல்றீங்களா இல்லாட்டி அதை நாங்க திரும்ப திரும்ப படிக்கணுமா? இல்லம்மா, ப்ராக்டிஸ் பண்ணா இப்ப நான் வந்து ஹையருக்கு, இப்ப நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறோம் இல்லைங்க, இப்ப நான் இன்னைக்கு ஆஹ் எடுத்திருக்கேங்க. அப்ப இந்த கிளாஸ் எடுத்தது நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்திலயும் வேற ஜாதகத்திலயும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அண்ணன் கிளாஸ் ஆஹ் வர்றதை அன்னன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, இப்ப நான் ஓகே. வந்து ஒண்ணு சொல்றேன், ஐயா இந்த மாதிரி நாளைக்கு நான் ஒவ்வொரு கிளாஸா எடுத்துக்கிறேன். இப்ப வந்து ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஆண் பெண் வீட்டுல இருக்கா, அதை பார்த்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து எந்த கிரகம் ஆண் வீட்டுல இருக்கு, எந்த கிரகம் பெண் வீட்டுல இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அதை வரைஞ்சு பார்க்கணும், எழுதி பார்க்கணும். ஓகே ஓகே அதான் ப்ராக்டிஸ் பண்றது. அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல பதிஞ்சிடும். ம் பதிஞ்சிருச்சுன்னா அடுத்த தடவை நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போது ஈஸியா உங்ககிட்ட வந்து ரீச் ஆயிடும், அந்த விஷயம் கிடைக்கும், மறக்காது எப்பவுமே. So அதை ஓகே. ப்ராக்டிஸ் என்ன பண்ணணும். அது எப்படி நீங்க இப்போ ஒண்ணும் இல்லை, நம்ம வந்து உச்சம் பலம் எழுதுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், அதாவது ஞாபகம் இருக்குங்களா, உச்சபலம் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப ஆமா. அந்த உச்சபலம் வந்து நீங்க வந்து எழுதி அனுப்புனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த கிரகம் வந்து உச்சமா இருக்கு, எந்த கிரகம் நீச்சமா இருக்குது, அதை எப்படி பார்க்கணுங்கிறது ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓ இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பார்க்கணும். நான் என்னதான் வந்து விழுந்து விழுந்து சொல்லி கொடுத்தாலும் நீங்க ஒரு தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு தடவை அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல பதிச்சு எத்தனை ஓகே வருஷம் கழிச்சு நீங்க அதை போய் மறுபடியும் எடுத்தீங்கனாலுமே, கொஞ்ச நாள் நான் டச் விட்டேங்க அப்படின்னாலும் அதை போய் தொட்ட உடனே ஈஸியா வந்துடும். சரி ஓகேங்களா? அதுக்காக ப்ராக்டிஸ் ஓ, பண்ணுங்க. சரி ஓகே மனப்பாடம் நன்றி. பண்றதுக்குலாம் ஒண்ணும் வேண்டாம், மனப்பாடம்லாம் பண்ணவே வேண்டாம். ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். ஓ, ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு மனப்பாடம் பண்ணாதீங்க, உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணுங்க. அப்படி வாங்கணும். 9 என் சரி தோல்ல உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எப்பவுமே நீங்க அவங்க தட்டி கொடுத்தே நினைச்சுங்க. 9 உங்க கூட வந்து எல்லா வேலையும் செய்யணும். சரி சரிங்களா? ஓகே நன்றிங்க நன்றி. அவ்வளவுதான், அவ்வளவுதான். வேற ஏதாவது டவுட்ஸ் ரொம்ப இருக்குங்க? ஐயா வணக்கம் ஐயா, டவுட்னு நான் முருகன் பேசுறேன். டவுட்னு இல்லைங்க சார். நான் எனி ஸ்பெஷல் நாளைக்கு டே வந்து வெரி ஸ்பெஷல்னு சொல்றாங்க. அது பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? ஏன்னா நாளைக்கு முடிஞ்சிடும் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும். கருட நாளைக்கு பஞ்சமி அதை பத்தி. அதாவது என்னன்னா, கருட பஞ்சமி வந்து என்னன்னா, ஆக்சுவலா வந்து முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணங்க வேண்டியது என்னன்னா, கருட பஞ்சமிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜாதகத்துல வந்து ராகுகேதுகள் பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும் அவங்க அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணணும். ஏன்னா என்ன காரணத்தினால சொல்றேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து சுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே அந்த சுவாசத்தை கொடுக்கறது வந்து ராகுகேதுகளோட அம்சம் இல்லாம சுவாசம் வராது. டிஎன்ஏ சுவாசம் இது ரெண்டுமே வந்து ராகுகேதுகளோட செயல்பாடுகள் இல்லாம வராது. நம்ம கருட பஞ்சமியில வழிபாடுகள் பண்றீங்க அப்படின்னா, கருடனை நினைச்சு கருட பகவானுக்காக நம்ம வழிபாடுகள் பண்றதுங்கிறது நம்மளுடைய இயல்புக்காக பண்றோம். ஆனா அதுல வந்து இந்த ராகுக்கு எதுக்காக நான் பரிகாரம் பண்றேன் அப்படின்னு கருட பஞ்சமியில பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய பாதிப்பு கொடுக்கும். ஓகே சார். ஓகேங்களா? அதனால வந்து ஏன்னா நான் அதனாலதான் கருட பஞ்சமியை பத்தி அதிகமா நான் உள்ளுக்குள்ள போகல. ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது இன்டெப்தா கொஞ்சம் வந்து அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லணும். சும்மா மேலோட்டமா நம்ம கருட பஞ்சமி தானே போய் நாளைக்கு வந்து சர்ப்பங்களுக்கு வந்து இது பண்ணிக்குவாங்க, இல்லை வந்து கருடன் பகவான் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணலாம். துலா லக்னம் வர சமயத்துல, நாளைக்கு துலா லக்னம் வர சமயத்துல நம்மளோட நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா துலா லக்னம் போட்டிருப்போம் பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா. நேரம் வரும். ஆமா, அதுல துலா லக்ன நேரம் வரும். அந்த நேரத்துல நெல்லிக்காய் வாங்கிட்டு போய் கருட பகவான் வச்சு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. உடம்புல எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் விலகிடும். சரிங்க. ஓகேங்களா? அது வந்து கருடனுக்கு படைச்சிட்டு சாப்பிடணும். ஆமா, கருட பகவானுக்கு படைச்சிட்டு வாங்கிட்டு வந்து பெருமாள் கோயில்ல. சரிங்க. அதை பண்ணீங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். இது வந்து ஜென்ரல் பரிகாரம், ஜென்ரலான வழிபாடு. இதை பண்ணிக்கோங்க. ராகுக்கு எதுக்காக நான் வந்து இது பண்றோம், மஞ்சள் சாத்துறோம், அதெல்லாம் வந்து ஜாதகத்தை நல்ல டெப்தா அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணுங்க. ஏன்னா கருட பஞ்சமியில நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுகேதுகளுக்கு வந்து பண்ணீங்கன்னா அது நிவர்த்தி கொடுக்கும் அப்படின்னு. ராகுகேதுக்கள் இல்லாம வாழ்க்கையில எதையுமே அனுபவிக்க முடியாது. ஞானத்தை கொடுக்கறது ராகு, அது கேது.
நம்மளுடைய சுகபோகத்தை கொடுக்குறது ராகு. ஒரு மனுஷன் வாழணும்னா இது ரெண்டும் வேணும். ஓகே. ஓகேங்களா? அதை நம்ம அதை வந்து பாதிக்கப்படுத்திட்டு இல்லை அதை கஷ்டப்படுத்திட்டு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு சர்ப்பம் இருந்தா தான் ஆக்சுவலா வந்து உலகத்தோட செயல்பாடு சர்ப்பத்து கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓகே. ஃபுட் சைக்கிளை வந்து ரன் பண்றது பாம்பு கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லுது. ஃபுட் சைக்கிள் இருக்குதுங்க நமக்கு. ஆமா ஆமா அந்த சார். ஃபுட் ஆமா. சைக்கிளை வந்து சர்ப்பம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணுது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி நம்ம உடம்புலயும் வந்து நம்மளுடைய வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுறதுக்கும் வந்து சர்ப்பங்களுக்கு, அதனாலதான் எல்லா விதமான தெய்வங்களும் பாத்தீங்கன்னா சர்ப்பத்தை அங்கவஸ்திரமா வச்சு இது பந்தனமா அணிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அதனால வந்து நான் என்னுடைய கருத்தா நான் சொல்றதுன்னா ராகு கேதுக்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணதை விட்டு கருட பஞ்சமி பண்றது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அது ரொம்ப பெரிய பாதிப்பு கொடுத்துரும். அது ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்குது. ஸோ அதனால அது வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன, கருட பகவானை வந்து வழிபாடு பண்றது, அவருக்கு வந்து நெய்ல வந்து தீபம் போடுறது ரொம்ப பிடிக்கும். நெய் தீபம் வந்து போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை பண்ணலாம். அதே மாதிரி வந்து நெல்லிக்காய் வந்து துலா லக்னத்துல வச்சு வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது வந்து ரொம்ப மத்தபடி அந்த டிஎன்ஏ மாடல்ல இருக்கிற அவங்கள வந்து வணங்கறதுக்கு எதுவும் செய்ய வேண்டாம். எதுவும் செய்ய வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து மஞ்சள் போட்டு வந்துருவாங்க, இந்த மாதிரிலாம் வேலை செய்வாங்க. நாளைக்கு கழுத்தை போட்டு கட்டிட்டு வருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது வந்து நாளைக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. அது வந்து ஜாதகத்துல பாதிப்பு இருக்குது, பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படின்னா அவங்க பண்றது தப்பு இல்லை. சாதாரணமா எல்லாருமே பண்றது வந்து நல்லது இல்லை. ஏன்னா சில பேர் சொல்றாங்கன்னா அந்த பித்தளையில நாகர் பாம்பு சிலையை வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான் சொல்றேன். அது வந்து கருட பஞ்சமி பண்ணக்கூடாது. நாகபஞ்சமி எப்ப பண்ணணும்? கருட பஞ்சமி வந்து கருட பகவானை வழிபாடு பண்ணணும். நாகபஞ்சமி வந்து நாகத்தை வழிபாடு பண்ணணும். நம்ம மாத்தி பண்றதுனாலதான் நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கு. கருடனை பார்த்தா நாகம் அடங்கும். கருடனை பார்த்தா நாகம் ஒடுங்கும், அடங்கும். அப்ப கருட பகவானை வழிபாடு பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கிற டிஎன்ஏ அடங்குமோ ஒடுங்குமோ? நம்மளோட இது போயிடும். அப்ப நம்மளோட சுயத்தோடைய அதாவது நல்லதா ஒருவேளை ஜாதகத்துல வந்து ராகு கேதுகள் நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அடக்கிட்டோம்னு. அதாவது ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தையும் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கும். அதுக்குதான் இந்த கிரக பலம். ஆனா கிரக பலத்துல இன்னும் ஒரு பெரிய சட்பலத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ராகு கேதுகளுக்கு வந்து பலத்தை கண்டுபிடிக்க முடியாது. சட்பலத்துல ராகு கேதுகளுக்கு பலம் காண முடியாது. ஆனா அதுல ஒரு சூட்சம் இருக்குது. என்ன சூட்சம்னா, ராகு கேதுகளை வந்து எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டை அதை ஆக்குபை பண்ணிடும். அந்த வீட்டு அதிபதியோட பலத்தை அது வாங்கிக்கும். புரியுதுங்களா? இதுதான் அதுல இருக்க சூட்சம். அது யாரும் சொல்ல மாட்டாங்க. ராகு கேதுகளுக்கு பலம் இல்லைன்றாங்க. ஓகேங்களா? ராகு கேதுகளுக்கு வந்து பலம் உண்டு. எப்படி தெரியணும் அப்படின்னா, சட்பலத்துல அவங்க வீட்டு அதிபதி வீட்டோட இப்ப ஒண்ணும் இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காமெடிக்காக சொல்றேன். நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சர்ப்பம் வந்துருச்சுன்னா நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது வீட்டை விட்டு ஓடி விட்டுருவோம். வீட்டை விட்டு ஓடிடுவோம். இப்ப நான் எதுக்காக கேட்டேன்னா எங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு, அதனாலதான் ஸ்பெசிபிக்கா கேட்கவே செஞ்சேன். வந்தோடனே நாங்க எல்லாருமே வெளியே ஓடிட்டோம். அதான். அப்ப வீட்டுக்குள்ள வந்து வேஸ்ட் துணி நிறைய வச்சிருக்கீங்க அர்த்தம். அப்படிங்களா சார்? யூஸ் பண்ணாத துணி நிறைய இருக்கும். நல்லா பாருங்க. நிறைய யூஸ் பண்ணாத துணி வச்சிருப்பேன். இல்ல இடுப்பு வலி வந்தவங்க யாரும் வச்சிருக்காங்க. டயர் போட்டு வச்சிருக்காங்க. டயர் ஏதாச்சும் போட்டு டயர் யூஸ் பண்ணாத டயர் ஏதாச்சும் போட்டு. டயரா? ஆமா இருக்கு. அது நிறைய இருக்கும். ஏன்னா யூஸ் பண்ண டயர் இருந்தாலும் யூஸ் பண்ணாத துணிகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடும், சர்ப்பம் வரும். சரி சரிங்க. அதுல வந்து ஒருத்தவங்களுக்கு இடுப்பு வலி இருக்கும், பயங்கரமான இடுப்பு வலி வரும். ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று வரும். ஸ்கின் அலர்ஜி மாதிரி ஒன்று வந்திருக்கும். ஸ்கின் தோல் மாதிரி உறிஞ்சு வருது அப்படின்னு, செல் மாதிரி உறிஞ்சு வருது அப்படின்னு. சரிங்களா? அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க சார், ஃபர்தரா பாத்துக்கலாம். சரி, ரொம்ப நன்றிங்க சார். நிறைய விளக்கம் சொன்னீங்க. அது ரொம்ப சந்தோஷம். அதனால ராகு கேதுகள் வந்து எப்பவுமே அது அந்த கிரகங்கள் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீட்டோட அதிபதியோட தன்மையை தான் ராகு கேதுகள் வாங்கிடும். நான் அதுதான் சொன்னேன். ஏன்னா வந்து இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துருச்சு, நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா அப்ப அந்த வீட்டை அதை ஆக்குபை பண்ணிருச்சு.
சர்வர் ம் ஆக்குபை பண்ணிடுச்சு. அப்ப ம் அதுதானே ஓனர், அப்ப அந்த வீட்டுக்கு அதுதானே ஓனருமே உட்கார்ந்துருக்கும். ம். ஆமா அது ஓனருமே ஆயிடும். அப்ப வீட்டு ஓனரு பலம் இழந்துருவாரு, அவரோட பலத்தை இவர் வாங்கிடுவாரு. ஸோ அந்த மாதிரி அப்ப வந்து இதே மாதிரிதான் ராசி சக்கரத்திலையும் இதை நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். புரிஞ்சுங்களா? இதை வந்து பலத்தை நம்ம யோசிக்க மாட்டோம். அப்ப ராகுகதில் பலமா இருக்கான்னு கேட்டோம்னா அந்த இதில் பதில் சொல்றதுக்கு இருக்காது. இப்ப புரிஞ்சுதுங்களா? அதை எப்படி பார்க்கணும், ராகுகதிகளோட பலம் எப்படி பார்க்கணும், புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ம் அவ்வளவு இது சிம்பிள். இது வேற எதுவுமே நீங்க பார்க்க வேண்டாம். ராகுகதிகள் நமக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு யார் வீடு வைத்தாங்கன்னா அவன் நல்லவன் தான் நல்லது பண்ணுவாங்க, கெட்டது பண்ணவன்னா கெட்டதுதான் பண்ணுவாங்க. ம் ஓகேங்களா? தேங்க்யூ ஐயா தேங்க்யூ நீங்க இது ஏன் யாரு துலாமுக்கு சொன்னீங்க ஐயா? துலாம் லக்கினமத்திலேன்னு சொன்னீங்க, ஏன்? அதுக்கு என்ன காரணம்? துலாம்ல சுவாதி நட்சத்திரம் இருக்கணுமா? சாரி. ஓகே ஓகே. அவரோட ஆனா நட்சத்திரம் நடு நட்சத்திரமா வரும் அதனால. அதனால அதுல ம், பண்ணா ரொம்ப நல்லது. ம். ஓகே சரிங்க சார், ஓகே. நான் இப்ப கோயிலுக்கு போறேன். நான் வகுப்பு முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப அவ்வளவு நன்றி. அவ்வளவுதான். இல்ல நன்றி. இல்ல எல்லாரும் முடிஞ்சது, வகுப்பு முடிஞ்சு. நான் டீட்டெயில்ஸ் கேட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமா ரொம்ப நன்றிங்க சார். அதாவது என்ன கேட்டாலும் எங்களுக்கு பதில் உங்ககிட்ட இருக்கு. அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ நல்லது தேங்க்யூ நல்லது. ஸோ மச். நல்ல இறைவனை சுத்தம், நல்ல இறைவனை சுத்தம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வணக்கம் ஐயா சார். எனக்கு நான் அந்த 2022 ஜான்வரியில தான் அந்த பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணேன். சரி, அதுக்கப்புறம் இப்ப ரெனியூ பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து வேற சப்ஜெக்டா இருக்குது. சரி, அதுதான் கொஞ்சம் யோசனையா இருந்தது. ஆமா, நீங்க அது எல்லாமே யூடியூப்ல இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உண்டான கிளாஸ் வரைக்கும் உண்டான அத்தனை சப்ஜெக்ட்ஸுமே யூடியூப்ல இருக்குது. ஓ, சரி சரி சரி. அத போய் இருக்குது, அதுல நீங்க பாத்துடலாம். ஆ ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 97வது கிளாஸ், 96வது கிளாஸ் வரைக்கும் அதுல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. நன்றி. நன்றி நன்றி நன்றி. ஐயா கோல்டுராஜ் ஐயா, நீங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எல்லாம் ஏதோ இன்ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது. ஐயா ஐயா வணக்கம் ஐயா. நான் முருகன் தருமபுரில இருந்து. ஆனா அது வந்து அந்த இடத்துல கோல்ட்ராஜன் இருக்கும் ஐயா. அந்த ஓகே. மாதிரி செட் பண்ணிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல அதுல ஒண்ணு பேர் இருந்தது, அதான் சொல்றேன். நல்லது. ஐயா உங்களை சந்திக்கணும், நானும் கோயம்புத்தூர் வரும்போதெல்லாம் ட்ரை பண்றேன், முடிய மாட்டேங்குது ஐயா. ஓகே ஓகே, வாங்க, நீங்க எப்போ வரணும்னு சொல்லி ஃபோன் பண்ணுங்க. இல்ல ஐயா வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களை நேர்ல சந்திக்கணும். நானும் 2 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பின்னாடி நிறைய டைம் போய் வந்துட்டு இருக்கிறேன். மாசம் 4 டைம் 3 டைம் வர்றேன். அங்க பெரிய கடை விதிக்கு உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நீங்க வர்றதுக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்க. அப்பாயின்மெண்ட் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். முதல்ல எனக்கு சரிங்க சரி, நல்லதுங்க ஐயா. நாளைக்கு கருட பஞ்சமி நாக பஞ்சமி, நாம கருடனுக்கு இல்லாம பொதுவான வழிபாடு செய்யலாங்களா? சிவன் கோயிலுக்கு போறது அந்த மாதிரி? அதெல்லாம் அதுல எந்த குறையும் இல்லை. ஓகே. பஞ்சமி திதி வந்து நல்ல திதி. ஓகே, அதெல்லாம் நம்ம தைரியமா பண்ணலாம். ஓகே ஓகே. இல்ல வழிபாடு பண்ணலாம், அதுக்குன்னு பரிகாரமா தான் எதுவும் பண்ணக்கூடாது. பரிகாரமா தான் பண்ணக்கூடாது. மத்தபடி நீங்க வழிபாடு பண்றது வந்து ஒன்னும் விஷயம் இல்லை. அதுதான் நம்ம தைரியமா பண்ணலாம். சரிங்க சரி, நல்லது. நன்றி நன்றி. ஓகே, நம்ம இறைவனை வணங்கிட்டு வகுப்பை நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்மை படைத்தறிவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் நம்மளுக்கு போதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்றைய வகுப்பினை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க நன்றிங்க.